பிரசன்ட் மீடியா அந்த அமீர் சார், லிங்குசாமி சார், வெற்றிமாறன் சார், அனைவருக்கும் வணக்கம். கொஞ்சம் ஃபீவரு, குடல் நடுக்குமா இருந்துச்சுன்னா என்னை பாட்டு நினச்சிக்காதீங்க. செம ஃபீவர். ரஞ்சித் சாருக்கு பெரிய நன்றி சொன்னோம். இந்த படத்தோட ஆரம்பத்துலேருந்து அவ்வளோ உறுதுணையாக பக்கபலமாக ஸ்கிரிப்டிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காரு எங்களுக்காக. பல பலூன் பிக்சர்ஸும் நீளமும் சேர்ந்து படம் பண்ணுறதுல ரொம்ப பெருமையாக இருக்குது. ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ், ஆர்டிஸ்ட் அவ்வளோ டெடிக்கேட்டடாக இந்த படத்தில் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராசஸே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஆக்சுவலாக இது வந்து எனக்கு எப்படி ஃபீல் பண்ணேன்னா, ஒரு டிகிரி பண்ண மாதிரி இருந்துச்சு நீளமோட படம் பண்ணது. நிறைய கற்றுக்கிற ப்ரொடக்ஷனாக இருக்கட்டும், டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் பின்னாடி எவ்வளோ ஒர்க் பண்ணுறாங்கன்றது இங்கே பார்த்தது ஒரு மாதிரி ப்ராசஸே வர மாதிரி இருந்துச்சு. இதெல்லாம் நிறைய அப்ளை பண்ணலான்னு சொல்லி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு. பாட்டில் ராஜா வந்து நம்ம டே டு டே லைஃப்பில் நிறைய பார்க்குற ஒரு கேரக்டர், ஆனால் கடந்து போயிடும். இந்த கதை கேட்கும் போது அதுதான் ஃபீல் பண்ணேன். ரஞ்சித் சாரும் இது ஒரு நம்மளோட கடமை, ஒரு சொசைட்டிக்கு நம்ம பாட்டில் ராஜா கொடுக்க வேண்டியது ஒரு கடமையாக வந்து ஃபீல் பண்ணுவோம். ரொம்ப பெருமையான ஒரு படமாக நான் நம்புகிறேன். தினகருக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ். ஆக்சுவலாக வந்து தினகர் வந்து இந்த கதையை நாங்கள் சொன்னதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அப்படி ஒரு பேய் உழைப்பு. ரொம்ப அழகாக வந்து இந்த நீலமோட அசன் டைரக்டர்ஸே ஒரு வித்தியாசமாக ஒர்க்கு. யாரும் வந்து எந்த ஒரு ஈகோ இல்லாமல் எல்லாரும் சேர்ந்து ஒர்க் பண்ணி இந்த கதையை அவ்வளோ ஃபில்டர் பண்ணாங்க. எல்லா படமுமே அது பார்க்கறதுக்கு ஈகோ எதுவும் இல்லாமல் ஒர்க் பண்ணுற ஒரு டீமாக பார்க்க முடியுது. அது வந்து அவர் அந்த மாதிரி கரெக்டாக வழி நடத்தியிருக்காருன்றது ரொம்ப கண்கூடாக பார்க்க முடிஞ்சிச்சு. அது நீளம் ப்ரொடக்ஷனோட நம்ம, ஏன்னா எங்களுக்கு ரொம்ப நாளாக ஒரு ஆசை, ஏன்னா ரஞ்சித் சார் வந்து ரொம்ப ஜாலியாக ஒர்க் பண்ணுவார் அப்படின்ற மாதிரி மெட்ராஸ் பண்ணும்போது பார்த்துருக்கேன். ஆனால் அது அவ்வளோ சாதாரண இல்லை. அவர் பின்னாடி வேற மாதிரி வாசிக்கிறாரு. என்ன தயார் பண்ணுறது, இது நீளம் ப்ரொடக்ஷன் சினிமா கம்பெனின்ற மாதிரிலாம் பார்க்க முடியல. ஒரு யூனிவர்சிட்டி மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. இவங்க ஸ்கிரிப்ட் எடுத்து போய் கொடுத்து எப்போ அதை ஓகே பண்ணுறதுக்குள்ள பெரும்பாலாயிரும். அவர் சீக்கிரத்தில் பண்ணதில் ரொம்ப நேர்மையான ஒரு ஜென்யூனான ஒரு படமாக கொடுத்துருக்கோம். நாங்கள் எல்லாருமே ஒர்க் பண்ணிருக்கோம். பார்த்துட்டு ஒரு முக்கியமான படம். அடுத்து கண்டிப்பாக இந்த படம் நின்று பேசுவோம்னு சொல்லி நல்ல படம் பண்ணியிருக்கோம். பிரசன்ட் மீடியா நீங்கள் வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி இந்த மாதிரி படங்கள் நிறைய பண்ணும்போது சப்போர்ட் பண்ணும்போது தேட்டரில் வந்து மக்களுக்கு ரீச் ஆனால் போதும், இன்னும் நிறைய படங்கள் வர வாய்ப்பு உண்டு. தேங்க்யூ. வந்திருக்கும் அனைவருக்கும் என் மரியாதைக்குரிய வணக்கங்கள். இது வந்து ஒரு ரொம்ப முக்கியமான மேடை. நான் மதிக்கிற, ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுற பல கிரியேட்டர்ஸ் வரி மேடையில் உட்காந்துருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். இந்த படத்தை முதல்ல தயாரித்த அருண் சார், அவர் தான் முதல்ல மீட் பண்ணேன் இந்த படத்தில். அவரையும் தினகர் சாரையும், அப்புறம் அஃப்கோர்ஸ் சகோதரர் ரஞ்சித், முதல்ல நன்றி சொல்லிக்கிறேன் இந்த படத்தில் எனக்கு பணியாற்றுறதுக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு. ஏன்னா ஆக்சுவலாக முதல்ல இந்த படம் வந்து அவங்க செட்டப் பண்ணியிருந்தது வந்து அவங்க ஒரு ஐடியாவில் இருந்தாங்க. அப்புறம் வந்து நான் ரொம்ப சில விஷயம் நான் வந்து கொஞ்சம் புஷ் பண்ணி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சில ரிசோர்ஸஸ் கேட்கும்பொழுது அதுக்கு முகம் சொல்லிக்காம இந்த படம் வந்து ரொம்ப நல்லா வரணும் அப்படின்னு சொல்லி அதையெல்லாம் அனுமதிச்சு என்னுடைய சில முன்ன பின்ன கொஞ்சம் வேலைகள்லாம் கொஞ்சம் தள்ளி போனால் கூட கிரியேட்டிவ் ஃப்ரீடம் கம்ப்ளீட்டாக கொடுத்து இந்த படத்தை வந்து என்னுடைய முழு திருப்திக்கு என்னை பண்ண அனுமதிச்சதுக்கு அவங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். இந்த மேடையில் கை தட்டலாம். தினகரன் சிவலிங்கம் இந்த படத்தை இயக்கியிருக்காரு. அப்புறம் சார் பேர் எல்லாரையும் பார்த்துருங்க. இப்போ ரீசெண்டாக அவருடைய இந்த ட்ரெய்லர்லாம் பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும் அந்த அவரோட படைப்பில் என்ன ஒரு நேர்த்தி இருக்கும்னு. முதல்ல வந்து நான் இங்கே ஆக்சுவலாக ஒரு மியூசிக் டைரக்டராக வரதை விட அவரோட ரசிகனாக தான் இங்கே வந்திருக்கேன்னு சொன்னோம். ஏன்னா முதல்ல அவர் மீட் பண்ணும்போது அவர் பேசுறதுக்கே என்ன காசு கேட்குறாருன்ற மாதிரி இருந்தது. ஏன்னா ரியாக்ஷனே வராது. நம்ம ஏதாவது அனுப்புவோம், ஐடியா அனுப்போம், நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாரு.
பட் வந்து அவரோட பயணிக்கும் போது பேசும்போது கொஞ்சம் ஆழமா அவரை வந்து அவர் யார் எந்த மாதிரி மனிதர்னு பார்க்கும்போது ரொம்ப ஒரு மிகச்சிறந்த மனிதராக இருந்தார் ஆக்சுவலா. அந்த மாதிரி மனுஷனாக தான் படம் பண்ண முடியும். ஏன்னா வந்து இப்போ பொதுவாக வந்து இப்போ வந்து நம்ம கஷ்டப்படுற மனிதர்களை வச்சு நம்ம கலைக்குள்ள அவங்க கொண்டு வந்துடுறோம், ஃபிட் பண்ணிடுறோம், அதை நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டோம். ஆனால் வந்து அவங்க வாழ்க்கையில் இருக்கிற அதில் ஹோப் இருக்கா அவங்க வாழ்க்கைக்கு? அந்த ஒரு ஏன்னா இப்போ குடி மாதிரி ஒரு விஷயத்துக்குள்ள எல்லாரும் வந்துடுறாங்க. என்னோட ஃப்ரெண்ட்ஸே சில பேர் வந்து லாஸ்ட் டைம் டு இட் அந்த பழக்கத்துக்கு. இப்போ அந்த ஒரு குழியில் விழுந்தா அந்த அந்த டனலுக்கு ஏதாவது ஒரு எண்ட் இருக்குமா, அதுலேருந்து திரும்ப முடியுமா, அதில் ஹோப் இருக்கான்ற கேள்வியை தான் வந்து இந்த படம் ஆக்சுவலாக முக்கியமாக ஆன்சர் பண்ணுறதா நான் பார்க்குறேன். ஆக்சுவலாக வந்து வாழ்க்கையில் நம்மளுக்கு நம்ம என்ன சொல்கிறது, நம்ம வி ஆர் த்ரோன் இன்டு தி வேர்ல்ட் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி நம்ம சும்மா நம்ம சூஸ் பண்ணுறதில்ல, இங்கே வந்து பிறந்துடுறோம் அப்படியோ இருக்கும், என்னென்னமோ நடந்து நம்ம வாழ்க்கையில் எங்கே எண்ட பாருன்னு நம்மளால சொல்ல முடியறதில்லை. அந்த மாதிரி ரொம்ப அன்ஃபார்ச்சுனேட்டான சில மனிதர்கள் வந்து வல்னரபுளாக இருக்கிற நேரத்தில், எஸ்பெஷலி அவங்க வீக்காக இருக்கிற மொமெண்ட்டில் இந்த மாதிரி விஷயத்துக்குள்ளே போய் விழும்பொழுது அவங்கள ஒரு மாதிரி ஹோப்லெஸ்ஸாக நம்ம பார்க்குறோம்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து நம்ம மீன்ஸ்லாம் நம்ம பார்த்து சிரிக்கிறோம், குடிச்சிட்டு ரோட்டில் கலாட்டா பண்ணுறவங்களாம் பார்த்து நம்ம நிறைய என்டர்டெயின்மெண்ட் நம்ம ப்ளஷர் ட்ரா பண்ணுறோம் ஆக்சுவலாக ஆகுது. பட் இந்த வாழ்க்கை பின்னாடி என்ன ஆக்சுவலாக இருக்குது? ஏன்னா வந்து நம்மள மாதிரி மனிதர்களாக தானே இருக்காங்க. இப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்னோட வளரும்போது மாமா மச்சானாக தான் இருந்தாங்க. திடீர்னு வந்து கம்ப்ளீட்டாக இந்த மாதிரி மாறுறாங்களேன்ற ஒரு பெர்ஸ்பெக்டிவை எனக்கு எஜுகேட் பண்ணிச்சு ஆக்சுவலாக அந்த படம். ஸோ எனக்கு வந்து படம் இல்லை, ஒரு பாடமாக அமைஞ்சது இந்த படம். ஸோ அதனால் இதில் பணியாற்றினது என்னுடைய பெரிய பெருமையாக நினைக்கிறேன் இந்த படத்தை கொலாபரேட் பண்ணது. ஸோ தேங்க்யூ தினகர், அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படம் கண்டிப்பாக நல்லா பண்ணும் அப்படின்னு நான் நம்பி தான் இந்த படம் பண்ணியிருக்கேன். இதை வந்து ஒரு கலைப்படைப்பாக நான் பேசுகிற அதே நேரத்தில் வியாபார ரீதியாக இந்த படம் என்ன அப்படின்றதையும் நான் கண்டிப்பாக சொன்னோம். நான் வந்து இந்த படம் வந்து முதல்ல வந்து ஒரு ரொம்ப ஆர்டிஸ்டிக்கான ஃபிலிமை, ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்கும், ஆஃப்கோர்ஸ் ப்ரெட்டென்ஷியஸாக இருக்காது, ரொம்ப யதார்த்தமான படமாக இருக்கும்னு பார்க்க ஆரம்பித்தேன். பட் என்னை ரொம்ப சர்ப்ரைஸ் பண்ணிச்சு இந்த படம். அவ்வளோ என்டர்டெய்னிங்காக. ஏன்னா இப்போ வந்து ஒரு விஷயத்தை நம்ம சொல்ல நினைக்கிறோம், ஒரு சந்தாயத்தில் அதை எடுத்து வைக்கிறோம் அப்படின்னா பொதுவாக எல்லாரோட ரியாக்ஷன் என்னவா இருக்குன்னா, எதுக்குங்க இந்த மாதிரி விஷயத்தை நான் பார்க்கணும், ஏன் நான் அன்கம்ஃபர்டபுளாக ஏதாவது ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி இப்போ நிறையவே கேட்குறாங்க. இப்போ நான் சில அந்த மாதிரி படைப்புகள் இன்வால்வ் ஆன போது முதல்ல அந்த கேள்வி வந்து எதுக்கு சும்மா இருக்க மாட்டீங்களா, நீங்களாம் ஏதாவது பண்ணிட்டே இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த படம் வந்து எல்லாரையும் இந்த விஷயத்த வந்து மக்களை என்டர்டெயின் பண்ணியும் சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இந்த படம் இருக்கு. அதை வந்து ரொம்ப அருமையாக கைண்டிருக்காரு இயக்குனர் நான் நினைக்கிறேன். அது கண்டிப்பாக நான் பாராட்டணும். இன்னைக்கு இருக்கிற வர்த்தக சூழ்நிலையில ஒரு நல்ல படைப்பை வெற்றிகரமான படைப்பை மாற்றுறதுக்கும் நம்ம எல்லாருக்குமே பொறுப்பு இருக்கு. அந்த பொறுப்பையுமே உணர்ந்து அவ்வளோ சிறந்த ஒரு படமா, ஒரு கம்ப்ளீட் படமா இதை ஆக்குனது எனக்கு ரொம்ப நான் பார்த்து பிரமிச்ச ஒரு விஷயமா இருந்தது. அதே மாதிரி இந்த படத்தில் பாடலாசிரியர்களை பற்றி கண்டிப்பாக நான் பேசணும். என்னோட உமாதேவி மேடம் அவர்கள் அவ்வளோ சிறந்த ஒரு எழுத்தாளர்னா, ஃபர்ஸ்ட் நான் கபாதியில் அவங்க எழுதின பாட்டை கேட்டு அவங்களுக்கு ஃபோன் பண்ணி ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தேன். அவ்வளோ ஒரு ஃபயர் மாதிரி இருக்கு அவங்களோட ரைட்டிங். நாங்கள் இன்னொரு படத்தில் கூட ஒர்க் பண்ணோம், பட் அதுக்கு இன்னும் கொஞ்சம் இன்னொரு ரெக்கக்னிஷன் கிடைச்சிருக்கலாம்னு தோணுச்சு. கண்டிப்பாக இந்த படத்தில் பண்ண பாடலுக்கு அது கிடைக்கும் நான் நம்புகிறேன். ரொம்ப பெருமை அடைகிறேன் உங்களோட கொலாபரேட் பண்ணதுக்கு. அதே மாதிரி ஜோக்கரில் எனக்கு முன்னாடி ரமேஷ் வைத்தியா ஐயா ஒரு பாட்டு எழுதியிருந்தாரு. இந்த படத்துலையும் ஒரு பாட்டு எழுதிருக்கு. நீங்கள் கேட்ட அந்த பாட்டு போடலை இல்லைங்க? ஓகே இன்னும் போடலை. ஸோ ரொம்ப ஒரு அருமையான அசோசியேஷன் எனக்கு. செல்லமாக பாடும்போது எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்தது. ஏன்னா முதல்ல அவர் எனக்கு எழுதின பாட்டு ரொம்ப அப்படியே ஆப்போசிட் பாட்டாக இருந்தது. பட் ரொம்ப ஒரு பயங்கர மல்டி ஃபேசட்டடான ஒரு ரைட்டர், ரொம்ப நான் என் மரியாதைக்குரிய ஒருவர். ஸோ அதனால் ரொம்ப நன்றி சார், தேங்க்யூ. அண்ட் அறிவு ஒரு பாட்டை எழுதி பாடியிருக்காரு இந்த படத்தில். அவரை வந்து நான் வந்து ரேப் சிங்கராக ரொம்ப ஃபேமஸ் தான், பட் அவர் ஒரு பாடகராக நான் யூஸ் பண்ணணுன்ற முயற்சியை திரும்ப எடுத்துகிட்டு இருக்கேன். ரொம்ப அருமையாக பாடியிருக்காரு இந்த படத்தில் ஒரு பாட்டு. இந்த பாட்டு ஆல்ரெடி ரிலீஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி பாக்யம் சங்கர் அவர்களுக்கு என்னோட நன்றி, அவர் ஒரு பாட்டை எழுதியிருக்காரு. அதே மாதிரி தனிக்கொடி ஐயா வந்திருக்காரு இங்கே. ஐயா வணக்கம். வணக்கம் சார், நான் அவரை பார்க்கல. அவர் ரொம்ப அருமையான ஒரு பாட்டு எழுதியிருக்காரு. ஆக்சுவலாக அதை போடுவாங்கன்னு நினச்சேன் இன்னைக்கு, பட் அது ஏதாவது கதையை ஏதாவது அவுட் பண்ணிடுமா என்னன்னு தெரியல. ஸோ அதனால அது போடலை. ஸோ பணியாற்றிய இசை கலைஞர்கள் எல்லாருக்குமே நன்றி. இந்த நேரம் நிறைய இல்லாதனால எனக்கு நிறைய இன்னும் அறிவார்ந்த நிறைய பேர் இங்கே பேச காத்துட்டு இருக்கிறதுனால நான் எல்லாரையும் தேங்க் பண்ணல. இந்த ஒரு தேங்க்ஸோட முடிச்சுக்கிறேன். ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லி நான் கிளம்புறேன். என்னன்னா, இந்த பாட்டில் ராதா படம் வந்து பொதுவாக, அதாவது ஒரு பொறுப்பு, யாருக்கு சமுதாயத்தில் பொறுப்பு இருக்கோ கொஞ்சம் ஒரு ஏளனம் இருக்குது அவங்கள நம்ம பார்க்கறதுல. இவனா கிளாஸ் எடுப்பான்ப்பா, இவங்களோட பேசாதீங்க மாட்டிப்பீங்கன்னு சொல்லுவாங்க. இது அந்த மாதிரி படம் கிடையவே கிடையாது. ஆக்சுவலாக
ஒரு ஒரு வாழ்க்கைக்குள்ள எனக்கு எவ்வளவு விஷயம் இருக்கு. எனக்கு ஜோக்கர் படம் பண்ணும்போது அந்த முதல் ஹாஃப் ஃபுல்லா சிரிச்சாங்க தியேட்டர்ல எல்லாருமே. ஆனா அதே ரீசன்ஸ்க்காக செகண்ட் ஹாஃப்ல ஃபுல்லா அழுதாங்க. ஏன்னா ஒரு ஒரு மனுஷனுக்கு பின்னாடி எவ்வளவு விஷயம் இருக்கு. நம்ம ஒரு பிம்பம் தான் நம்மளுக்கு இருக்கு. ஒரு குடிகாரங்களை பார்த்தா இவங்க இப்படிதான் இருப்பாங்க அப்படிதான் இருப்பாங்க நம்ம ஈஸியா நினைச்சிடலாம். பட் எல்லாருக்குமே ஹோப் இருக்கு. அதாவது எப்பேற்பட்ட குழியில நம்ம விழுந்தாலும் அன்பும் அரவணைப்பும் பொறுப்பும் இருந்தா கண்டிப்பா நம்ம அந்த குழியிலிருந்து மீண்டு எழ முடியும்ன்றத பாட்டில் ரதா அழுத்தம் திருத்தமா வலியுறுத்தி தியேட்டர்ல சொல்லணும். இல்லை கண்டிப்பா அந்த படத்தை குடும்பத்தில் இருக்கிற எல்லாரையும் கூட்டிட்டு போய் இந்த படத்தை ஒரு பாடமா கண்டிப்பா காட்டுங்க. வாழ்க்கைக்கு உறுதுணையா இருக்கும், யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி. மாலை வணக்கம். நான் வியக்கும் மரியாதைக்குரிய இயக்குநர்களுக்கு இங்கே வந்திருக்காங்க அனைவருக்குமே பெரிய நன்றி. இந்த படத்தில் நான் ஒரு பாடல் எழுதியிருக்கேன். என் வானம் நீ கடைசியாக பார்த்துருப்பீங்க. அந்த பாடல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. தினகரன் சொன்ன அந்த சிச்சுவேஷன், நிறைய இயக்குநர்களோடு நம்ம வேலை செஞ்சுருந்தாலும் தினகரன் தொடர் என்ன பண்ணாருன்னா அந்த ஒரு பாட்டுக்காக 3 பக்கம் எழுதி கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்தாரு. அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஒரு இயக்குனராக ஒரே ஒரு பாடல் மீது அவருக்கு எந்த அளவுக்கு அக்கறை இருக்குது, அது எவ்வளோ அவருக்கு பிடித்தமானதாக இருக்குது அப்படின்றது. அதிலிருந்து தான் என் வானம் நீ அப்படின்றத நான் எழுதினேன். இந்த ட்ரெய்லர்லேயே சங்க இலக்கியத்திலையும் அப்படின்னு சொல்லுவேன், சங்க இலக்கியத்திலையும் கல்லுண்ணுதல் இருக்குதான் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு அதியமான் இறந்த பிறகு அதே ஒரு கையறு நிலை பாடல் எழுதியிருப்பாங்க. நிச்சயம் அது எல்லாருமே வாசிக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். அதை வாசிக்கும் போதே நம்ம அறியாமலேயே வந்து கண்ணீர் வரும். அந்த அளவுக்கு ஔவையாருக்கு எந்த அளவுக்கு அதியமான் மீது அன்பு இருந்திருக்கு, காதல் இருந்திருக்கு அப்படின்றதுக்கான ஒரு உதாரணம். நிறைய பாடல்கள் அவங்க எழுதியிருந்தாலும் அந்த கையறு நிலை பாடல் மிக முக்கியமானதுதான் நான் நினைக்கிறேன். அதுல 2 வரி வரும். சிறிய கல்பெறினே எமக்கு ஈயும் மண்ணே, பெரிய கல்பெறினே தாம் உண்டு எமக்கு கொடுத்து தாம் மகிழ்ந்து உண்ணும் மண்ணே அப்படின்னு சொல்லுவாங்க. கொஞ்சமா கல் கிடைச்சதுன்னா அது நீ எனக்கு கொடுப்ப, அதிகமா கல் கிடைச்சதுன்னா அதை எனக்கும் கொடுத்து நான் பாட பாட நீயும் குடிச்சு அதை மகிழ்ந்து கேட்ப அப்படின்னு சொல்லுவாங்க. சங்க இலக்கியத்துல கண்ணுள்ளுதல் இருந்ததுதான். ஆனா அது என்னவா இருந்தது அப்படின்னா அது ஒரு கொண்டாட்டத்துக்குரியதா இருந்தது, அது எல்லாரும் அருந்தக்கூடியதா இருந்தது. அதுக்கு வந்து பாரபட்சம் வந்து கிடையாது. இது பாலினம் பாரபட்சம் கிடையாது, பொருளாதார பாரபட்சம் கிடையாது, நில பாரபட்சம் வந்து கிடையாது. இந்த நிலத்துல இருக்கிறவங்க தான் அருந்தணுங்க. 5 நிலத்துல இருந்தவங்களும் வந்து கல்லை வந்து அருந்தினாங்க. அது ஆரோக்கியமானதா இருந்தது. அது உடலுக்கும் வந்து உடல் ஆரோக்கியமா இருந்தது, சமூக ஆரோக்கியமாகவும் இருந்தது. ஆனா இன்றைய காலகட்டத்துல அது என்னவா இருக்கு அப்படின்றதுக்கான சாட்சியமா தான் பாட்டில் ரதா படத்தை நான் பாக்குறேன்னு. குடும்பங்கள் வந்து அந்யோன்யமா இருக்கக்கூடிய ஒரு கணவன் மனைவி என்ற உறவை பற்றிய படங்கள் வந்து நிறைய வந்திருந்தாலும் இப்ப சமகாலத்துல வந்திருக்கக்கூடிய படங்கள்ல அது ஒரு கோடிட்டு காட்டக்கூடியதா வந்து இருக்கும். ஆனா பாட்டில் ராதா ஒரு குடும்பம், ஒரு காதல், ஒரு இல்லறன்றது எப்படி வந்து அது அழகா கட்டமைக்கப்பட்டு உருவாகி அது எப்படி செவஞ்சு போகுது அப்படின்றத நம்ம எல்லாருமே பார்க்கணும். ஷான் சொன்ன மாதிரி தான் அது நிச்சயமா எல்லாருமே பார்த்து நம்ம கத்துக்க வேண்டிய ஒரு பாடம் தான். மிகப்பெரிய நன்றி ஷான், நீங்க பாடியிருக்கீங்க. ரொம்ப சூப்பரான ஒரு டியூன் எனக்கு கொடுத்துருக்கீங்க. ஏற்கனவே பண்ண படங்கள்லையும் ரொம்ப அற்புதமான டியூன் கொடுத்துருந்தீங்க, ரொம்ப நன்றி. இயக்குனர், தயாரிப்பாளர் ரஞ்சித் சாரை பற்றி சொல்லணும்னா பரியேறும் பெருமாள் தொடங்கி இப்போ பாட்டில் ரதா வரைக்கும் ஒவ்வொரு படங்களுமே அந்த பெயர்களே வந்து ரொம்ப வித்தியாசமானதாக வந்து இருக்கும். யாரெல்லாம் வந்து கைவிடப்பட்டவங்களா இருக்கிறாங்களோ, ஜேபிபியில இருந்த ஒவ்வொரு படங்களுமே சரி, ஜேபிபியா இருக்கட்டும், ரைட்டரா இருக்கட்டும், குண்டுவா இருக்கட்டும், நட்சத்திரம் நகர்கிறது, எல்லா படங்களுமே கைவிடப்பட்டவர்கள், காணாம போனவர்கள், கவனிப்பாரற்றவர்கள், இவர்களை பற்றிய கவனிப்பை வந்து ஏற்படுத்தக்கூடிய ஒரு தயாரிப்பு நிறுவனத்தை ஏற்படுத்தி இருக்கிறாரு. தோழர் நினைச்சிருந்தா அது வந்து அனிதாவோட பேர்லயோ அவரோட பேர்லயோ கூட ஒரு தயாரிப்பு நிறுவனத்தை வந்து ஏற்படுத்தி இருக்க முடியும். ஆனால் இந்த சமூகத்திலிருந்து நாம் பெற்ற கல்வியா இருக்கட்டும், அறிவா இருக்கட்டும், பொருளாதாரமா இருக்கட்டும், இந்த சமூகத்திலிருந்து எதையெல்லாம் நாம் பெற்றோமோ அதை இந்த சமூகத்திற்கு திருப்பி கொடுப்பவர்கள் தான், குறைந்தபட்சம் 1/3 பங்காவது இந்த சமூகத்திற்கு திருப்பி கொடுப்பவர்கள் தான் மாமனிதர்கள் அப்படின்னு பாபா சாஹேப் அம்பேத்கர் சொல்றாரு. அந்த வகையில் மிகப்பெரிய மாமனிதராக இருந்து பாட்டில் ராதாவை தயாரித்திருக்கக்கூடிய தோழர் அவர்களுக்கும்,
தோழர் அவர்களுக்கும் மிகப்பெரிய நன்றியினை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. பாடகர்கள் பாடுவதற்கு முன்னால் ஒரு சுண்டி கூட்டிக்கிறது மாதிரி ஒரு இருமல் கூட்டம்னா சரியாக வருவோங்கிறது. அனைவருக்கும் வணக்கம் அப்படின்னு சொல்றதுக்குள்ளேயே பயங்கர புதுப்பு. அதுக்கடுத்து இயக்குனருக்கு நன்றி சொல்ல வேண்டிய இது இருக்கு, இசையமைப்பாளருக்கு நன்றி பாராட்ட வேண்டியது இருக்கு. அதெல்லாம் எப்படி பேச போறோம்னா, புதுப்பு எதுக்கு அப்படின்னா, பழைய ஞாபகம். நமக்கு பிடிச்ச ஃபேவரட் ஹீரோக்களினுடைய படம் ரிலீஸ் ஆகும், திட்டம் போடுறதெல்லாம் வேற. தியேட்டருக்கு இன்னும் 3 நாள் வரப்போகுது, 2 நாள்ல வரப்போகுதுங்கிற மாதிரி காத்திருப்போம். அங்கே வாசல் போய் கூட்டத்தை காத்திருப்போம். அது ஒரு பழைய ஞாபகம். இதுல தற்செயலாக குரு சோமசுந்தரம் எனக்கு ஃபேவரட் ஆக்டர் ஒன்று. அப்புறம் பார்த்தா நடுவில் அடுத்த நாமினேஷன் மாதிரி பார்வையில வடகர் அடுத்த ஃபேவரட் ஆக்டராக விடுவாரோ என்கிற ஐயத்தை எழுப்பி அவர் ஒரு பக்கம் இருக்க. இது மட்டும் இது ஒரு புதுப்பு இருக்கு, எப்போ படம் பார்ப்போம்னு. அது போக பழைய கால புதுப்புன்னு சொன்னால இன்னொரு புதுப்பும் இருக்கு. என்னன்னா, நம்மளும் முன்னால காலத்துல டிம்பர் பப்பான்னு பாடிவிட்டு நைட்டு ஃபுல்லா பகல்ல பப்பான்னு படுத்து கிடக்கிறதுல இருந்து இது என்னடா இந்த ட்ரெய்லர் பார்த்தோம், 2-3 பாட்டு பார்த்தோம், அப்படியே நடுங்கி போயிடுச்சு. அந்த புதுப்புங்கிறது வேறு ஒரு விதமான உணர்வு நிலைக்கு கொண்டு போயிருக்கு. அதுல இருக்கிற ஒவ்வொரு சென்டிமீட்டரையும் மில்லிமீட்டரையும் அந்த இது வேற சின்ன மில்லிமீட்டரையும் நம்ம அதில் பார்க்க முடிஞ்சது. இதெல்லாம் நீங்க கேள்வி கூட பட்டிருக்கலாம். இதுல நேரடி அனுபவம் இல்லைன்னா கூட. நான் குடிக்க மாட்டேன் தெரியுமா, அப்பப்ப கட்டிங்க போடுவேன் அப்படின்னாக்கா கட்டிங் தான் போடுவாப்புல. ஒரு 8 கட்டிங் 10 கட்டிங்கிற மாதிரி போகும். இது கூட எங்கேயாவது நம்ம சொல்லி கேள்விப்பட்டிருப்போம், எங்கேயாவது நம்மளும் பார்த்துருப்போம். ஏன்னா இந்த மாதிரியான விஷயங்கள் இப்ப பரவாயில்ல எங்க போனாலும் கிடைக்குதுங்கிறது மாதிரி இருக்கு. அது பார்த்துருக்கலாம். பார்க்க முடியாது. ரொம்ப நுட்பமானது என்னன்னாக்க, அதுல படத்துல அது முக்கியத்துவமாவே இல்லை. இப்பதான் பார்த்தேன் ட்ரெய்லர்ல ஓடும்பொழுது. முதல் நாள் என்னமோ சொல்றான், வெட்டி புரியும் குத்தி புரியுங்கிறான். அது என்னன்னு நமக்கு புரியல, படம் பார்க்கும்போது புரியும். ஆட்டோக்குள்ள போகும்போது அவனுடைய கையை பிடிச்சு போறான் பாருங்க, பொண்டாட்டி கைய. நடிப்பே இல்லை சார், அது ஆத்மாவில இருந்து வரக்கூடியது. என்னன்னா, முதல் நாள் என்ன பண்ணோம்னு தெரியாது, 2 மணி வரைக்கும் அடிச்சோமா, குடிச்சுட்டு பொண்டாட்டி அடிக்கிறதுங்கிறதெல்லாம் ஒரு ஃபேஷன் சார். குடிச்சுட்டு பொண்டாட்டிக்கிட்டு 4 மணி வரைக்கும் 5 மணி வரைக்கும் ஐ லவ் யூன்னு சொன்னாலே அந்த பொம்பளை என்னத்துக்கு ஆகுது இந்த குடும்பத்துக்கு. அப்ப மறுநாளைக்கு போகும்போது அந்த குற்ற உணர்ச்சி இருக்குல்ல, அப்ப அந்த ஆதரமா அப்படி கையை பிடிச்சி வச்சிருக்கான் பாருங்க. அந்த அம்மா கையை பிடிச்சி 2 கைக்குள்ளேயும் வச்சு அந்த நேரத்துல அந்த மூஞ்சியை பாருங்களேன். அது இந்த படத்துல இவர் மூஞ்சியை பார்த்தாலும் சரி, இந்த சீனை எங்க வாழ்க்கையில எங்க பார்க்கும் போதும் அந்த அண்ணனுடைய முகத்தை பார்த்தீங்கன்னா, இவனை போன்ற அப்பாவி இந்த உலகத்தில் வேறு ஒருவன் இருக்க முடியாதுங்கிறது மாதிரி இருக்கும். அவனும் நடிக்க மாட்டான், உண்மையிலேயே அப்படித்தான் இருப்பான். இந்த மாதிரி உள்ள அந்த ஒரு சீர்திருத்த மையமா அதுக்கு என்ன பேர் வச்சிருக்காருன்னு தெரியல. ஆல்கஹாலிக் அனானிமஸ். இந்த குடியிலிருந்து திருந்த வேண்டும் என்று விரும்புபவர்களுக்கு ஒரு சில பல வழிகாட்டுதல்களை செய்யக்கூடும். அந்த அழைத்து வச்சிருக்காங்க இல்ல, அதுல ஆல்கஹாலிக் அனானிமஸினுடைய ஒரு புஸ்தகத்தை வாசிக்க சொல்லுவாங்க. உள்ள ஒரு 90 நாள் 40 நாளுங்கிறது மாதிரி இருக்கணும். என்னை விடுறாங்கிறான்ல, என்னை விடுறா, நான் காப்பாற்றுக்கேன் அப்படின்னா அதுக்குள்ள இருந்துதான் கத்துறாரு அந்த கேரக்டர், கத்துறான்னு நான் நினைக்கிறேன். அப்படியெல்லாம் இருக்கும். அங்க ஒரு புக்கை படிக்க சொல்லுவாங்க. அதுல இருக்கிற ஒரு வரி கண்ணில் தண்ணி வந்துடும் சார். முதல் நாள் ஃபுல்லா இல்லாதத பண்ண வேண்டியது சிரிப்பு தான். அந்த டிம்பர் பப்பா இருக்குல்ல, அது மாதிரி ஒரே உற்சாகம் தான், கொண்டாட்டம் தான், கும்மாளம் தான். மறுநாளைக்கு இதுக்கு 100% ஆப்போசிட்டான இதா இருக்கும். அப்ப மறுநாளைக்கு எந்திரிச்சு உட்காந்துருப்பான். முதல் நாள் நடந்த விபரீதங்கள் என்னென்னமோ விபரீதமா இருக்கும், கற்பனைக்கு அப்பாற்பட்டதெல்லாம் நடக்கும். அந்த மாதிரியான ஒரு நிறுவனம் இருக்குல்ல, அதுல உள்ள போய் நான் பார்த்திருக்கேன். விதவிதமா சொல்லியிருக்காங்க. உள்ள அடங்கி கிடக்கும்போது அவங்க கதையை சொல்லணும் அப்படிங்கிறது வேற இருக்கு. ஒருத்தன் சொன்னா, ஒரு நண்பர் நம்ம மாதிரி கிளாஸ்மேட் ஒருத்தன் சொல்றான், என் குழந்தை 9 மாசம் குழந்தைய காலை பிடிச்சு கிணத்துக்கு நேரம் அப்படி நீட்டிக்கிடுவேன், 100 ரூபாய் கொடுக்குறியா விட்டுருவான்னு கேட்பேன் பொண்டாட்டிக்கிட்டேன்னு கேட்டான். இது அவன் வாழ்க்கையில நடந்தது. இது மாதிரி ஆயிரக்கணக்கான கதைகள் இருக்கும். இது மறுநாளைக்கு தெரிஞ்சா எவ்வளவு குற்ற உணர்ச்சியா இருக்கும். அந்த புத்தகத்துல ஒரு வரி வரும், அவ்வளவு குற்ற உணர்ச்சி. எப்ப போதை ஓரளவுக்கு தெரிஞ்சிச்சோ, மங்கு போதையா வந்தது, பொங்கு போதையா நேற்று நைட்டு இருந்தது, காலையில 4 மணி 5 மணிக்கு முழிப்பு வந்துடும், தூக்கம் வந்திருக்காத மயக்கம் தான். அந்த மங்கு போதையில அவ்வளவு குற்ற உணர்ச்சி இருக்கும்போது தலையை குனிஞ்சு உட்காந்துருப்பான். 10-11 மணிக்கு அவன் தலையை குனிந்து நடந்து போனான். எங்க போவான்? சரக்கு கிடைக்கி. அதுதான் பிக் புக். அந்த புத்தகத்துக்கு பேர் பெரிய புத்தகம்னு பேரு, பிக் புக்கு. இதுல தயாரிப்பாளர் ரஞ்சித் தயாரிப்பாளர்கள் சொன்னார், என் படம்னு
இயக்குனர் சொல்லலாம், என் படம் 24ஆம் தேதி ரிலீஸ் பண்ணேன், என் மனம் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதில் பார்த்த ஒவ்வொரு மில்லிமீட்டர்னு சொன்னேன்ல, அதை பார்க்கும்போது உண்மையில் இது என் படம், இது நான் நினைக்கிறேன் என் படம்னு நினைக்கிறேன். என்ன மாதிரி கோடி பேர் இருக்காங்க சார் இன்னைக்கு தமிழ்நாட்டில், அத்தனை பேரும் இது என் படம் என்று நினைப்பார்கள். இந்த படம் எப்போ ஜனவரி 24 பிடிச்சி இழுத்துட்டு வந்துட மாட்டோமாங்கிற அளவில் இருக்கு. முந்தி மாதிரியா இருந்ததுன்னா எங்கேயா போய் தகராறு பண்ணிடுவேன். நாளைக்கு ஜனவரி 24 வச்சா என்ன ஆயிரும் உங்களுக்கு? இப்போ வரிசைப்படி வரிசை நம்பரா தான் வைப்பீங்களா, 4 நாளாக கூட்டி போகக்கூடாதாங்கிற அளவுக்கு விரிப்பு பார்க்குற விரிச்சிருக்கு. இப்போனாக்கா கொஞ்சம் அந்த நாகரிகமாக இருக்கிறதுனால 24 வரட்டும் அப்படின்னு காத்திருக்கோம். மிகப்பெரிய வெற்றி அடையும். ஒவ்வொன்றையும் தன்னை அடையாளம் பார்த்துக் கொள்ளக்கூடிய இதுகள் வருவாங்க. இந்த மாதிரியான நடிகர்களை பற்றிலாம் அவர் நல்லா நடிப்பார், ஒரு நல்லா போடுவார், நல்லா நம்ம சொல்லிக்கிட்டு இருக்க முடியும். அது அப்படித்தானே இருக்கும், இயல்பான விஷயம். பட ரிலீஸுக்காக உங்களை போல நானும் காத்திருக்கேன். மிகுந்த நன்றி. நீங்க கனிக்கொடி தோழரை ட்ரை பண்ணுங்க, அவர் செய்வாருன்னு சொன்னாங்க. அதே போல வந்தாலும் அந்த அப்படிதான் நான் அனுபவமானேன். அதே மாதிரி ஒரு வாரத்தில் அந்த பாடலை வந்து ரெக்கார்டிங் முடித்தோம். நான் வந்து ஜான் ரோடன் சாரை சொல்லணும், எனக்கு இது 2வது படம் நீங்கள் கொடுக்கறது. ஆனால் நம்ம உமா தோழர் சொல்கிறாங்க, உண்மையிலேயே ஃபஸ்ட்டு பாட்டை பாடினது நீங்கள், எனக்கு தான் மாட்டிருக்கீங்க. ராட்சசி படத்தில் என் பாட்டை பாடினது நீங்கள் தான். அதுபோல் தொடர்ந்து எங்களுடைய பயணம் இருக்கிறது. உண்மையிலேயே இந்த படத்தில் மிக மிக முக்கியமான பாடலை, அது யாரோ சொன்னாங்க, அந்த பாட்டை ஒளிபரப்பாம இருக்கிறதுக்கு அந்த கண்டென்ட் ரிலீஸ் ஆயிருமோ அப்படிங்கிறதுக்காக என்னுடைய பாடல்கள் இருக்குது. ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லி முடிச்சிடறேன். எழுத்தாளர் பிரபஞ்சன்ட்ட ஒரு கேள்வி கேட்டாரு, நீங்க பார்ல உட்கார்ந்து என் ஃப்ரெண்டோட குடிச்சிருக்கீங்க, நீங்க குடிகாரர் தானே அப்படின்னு. அதுக்கு பிரபஞ்சன் சொன்ன பதில் ரொம்ப முக்கியமான பதில், நான் குடிப்பவன் தான், ஆனால் குடிகாரன் இல்லை. உங்களுக்கு வித்தியாசம் தெரியுங்களா? குடிப்பவன் எப்போவாது குடிக்கிறவன் தன்னுடைய கிரியேட்டிவிட்டாண்டியோ சந்தோஷத்துக்காண்டியோ நண்பர்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக குடிப்பவன். ஆனால் குடிகாரன் என்பவன் தன் உழைப்பு, தன் வாழ்க்கை அத்தனையும் செலவு செய்து அதற்காக அழிந்து போகிறவன் குடிகாரன். எனவே நான் குடிப்பவன் தான், குடிகாரன் அல்ல என்று சொன்னார். ஆனால் இந்த படத்தில் ஒரு குடிகாரன் எப்படி மீண்டு வருகிறான் என்கிற ஒரு மையப்புள்ளியில் இருக்கக்கூடிய பாடலை எனக்கு தந்த இயக்குனர் சிவலிங்கம் அவர்களுக்கு என்னோட முக்கியமான நன்றி நான் தெரிவிக்கிறேன். அதே போல நான் இன்னைக்கு சொல்லிக்கிறேன், எப்படி அதிகம் தோழர் அறிமுகமாகி சிவலிங்கம் எனக்கு 2 பேரும் ரஞ்சித் தோழர் சொல்லி எனக்கு ஒரு படத்துல ஒரு பாட்டு எழுதுறதுக்கு வாய்ப்பு இந்த வேலையிலையும் கேட்டுக்கிறேன். ஏன்னா நான் வந்து தீவிர வெறித்தனமான ரசிகன். அவருக்கு அண்ணன் கூப்பிடுவாரு, அந்த டிஸ்டன்ஸ்ல வச்சிருக்காரு, அந்த டிஸ்டன்ஸை உடைச்சிட்டு அதை உடைச்சிருக்குன்னு சொல்லி கேட்டு முக்கிய ஆளுமைகள் இருக்கிற இந்த அரங்கத்தை மதித்து பத்திரிகையாளர்கள் நீங்கள் இந்த படத்தை கொண்டு செல்வதன் மூலம் தமிழ் சமூகத்திற்கு ஒரு நல்ல காரியம் செய்வீர்கள் என்கிற அன்புணர்வோடு கேட்டு விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி. நான் வந்து ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ் அந்த உலக சினிமா புக்கெல்லாம் வாங்கி நிறைய படிப்பேன். எனக்கு படிக்கிற ஆர்வம் உண்டு. இந்த இடத்துல குடிக்கிற ஆர்வம் உண்டான்னு கேட்கக்கூடாது, படிக்கிற ஆர்வம் மட்டும்தான் உண்டு. அப்போ வந்து உலக சினிமா கதைகள்லாம் பார்க்கும் போதோ ஆஹா அப்படின்னு சொல்லி நாளை ஒரு 10-15 வருஷம் கழிச்சு நம்ம தமிழ் சினிமாவே வந்து உலக சினிமாவாக ஆக போகுது, அப்படிப்பட்ட படங்கள்லாம் எடுப்பாங்க அப்படின்னு ஒரு கனவோடு இருந்தேன். அந்த கனவுகளை நிறைவேற்றி இன்னைக்கு புரட்சி படங்கள்லாம் கொடுக்குற இயக்குநர்கள்லாம் வந்து அவங்க மத்தியில் நாமளும் வந்திருக்கிறோம் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இந்த சமகாலத்தில் நாமளும் நடிச்சிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது. நான் ஜேபிபி ட்ரெயிலர் அப்போ சொன்னேன், நான் இந்த இடத்துக்கு நான் எப்படி வந்தேன் அதே தான். அப்போ என்ன ஆச்சுன்னா வந்து அதுக்கப்புறம் படம் பாருங்க, ஏன்னா புதுசு, நம்ம வந்து சும்மா ஜாலியாக காமெடி எல்லாரையும் கலாச்சின்னு அப்படி போயிடுவேன். சரி நம்மளும் நடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி தயாரிப்பாளரும் டைரக்டர் சுரேஷ் சாரும் வந்து என்ன நடிக்க வச்சு இன்னைக்கு எங்கே வெளியில் யார் பார்த்தாலும் ஜேபிபி அப்படின்னு ஒரு அடையாளத்தோடு என்னை வந்து பார்க்க வராங்க. ஆச்சரியமா சின்ன பசங்க முதல் கொண்டு எனக்கு ஒரு பெரிய அடையாளமாக அந்த இது இருந்தது. எப்படி ஜேபிபி அவங்க வீட்டுக்கு நான் வந்தனோ கொஞ்சம் பக்கத்து வீடு பாட்டில் விடாத வீட்டுக்கு வந்துருங்க அப்படின்னு எங்கள் கூட்டின்னு வந்து சென்ட்ரலில் விட்டாங்க. ஆனால் ஒரே விஷயம், அன்னையில் அம்பேத்கர் சொல்கிற மாதிரி தான், நான் யாருக்கும் அடிமை இல்லை, எனக்கு அடிமை யாரும் இல்லை, குடிக்கு அடிமை யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு நீலம் ப்ரொடக்ஷனில் இந்த ஒரு விழிப்புணர்வு சமூகத்துக்கான ஒரு படத்தை வந்து நல்ல தரமான படங்களாக வந்து எடுத்துகிட்டு வராங்க.
அந்த படங்கள்லாம் நான் இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கும் போதெல்லாம் எனக்கு சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா ஒரு 12 வருஷத்துக்கு முன்னாடி நான் இறைமகன் ஒரு படம் வந்து எடுக்கிறதுக்கு அந்த கேப் தான் எனக்கு விழுந்தது. அது வந்து ஒரு குடினால ஒரு குடும்பம் வீணாக போகிற மாதிரியான ஒரு படம். அதில் வந்து மேடம்லாம் கோச்சு கூட நான் ஒரு பாட்டு எழுதியிருந்தேன். சுடுகாட்டில் வந்து அந்த குடிச்சிட்டு ஒரு இது பண்ணுற நண்பர்களுக்காக ஒரு பாட்டு மாதிரி ஒன்று. அதில் வந்து ஒரு செகண்ட் சரணம் வரும். 7 மாடி வீடு கட்டி எல்லாருக்கும் ஏசி போட்டுட்டு இங்கே வந்து படுத்து கிடக்குறான். சாதி மத பேரை சொல்லி சண்டையிட்டு மாணவர்களும் சரிசமமாக இங்கே தூங்குறான். வந்தால் வந்து வாசி, வரணும் சுகவாசி, எதுவும் இல்லைன்னா அடிக்க வாசி, ராவா ஊற்றிக்கினா நீயும் ஊற்றிப்ப, மூஞ்சியை ஊற்றிக்கின்னு முழுசாக போயிடுவேன். கொஞ்சம் ஒச்சக்கணிக்க கொலையை செய்வான், எச்சக்கடை கூட சேராதே, அணவோட முன்னே மகிழ்ச்சி போதாதே, ஜெராசிக் பார்க்கில் வாக்கிங் போகாது அப்படி எழுதியிருப்பேன். ஆனால் வந்து எந்த விஷயம்னா அப்படி இல்லைனாலும் இப்போ இந்த மாதிரியான படங்கள்லாம் வந்து நடிக்கிறேன் அப்படின்னும் போது அதை விட இன்னும் நான் முழுமையான ஒரு வளர்ச்சி பெற்றேன் அப்படின்னு நம்புகிறேன். நிறைய பேர் பேச வேண்டியது இருக்குது. நான் சொன்னேன் முன்னாடி அவங்களாம் பேசிட்டோம், நான் வேணாம் அப்படின்னேன். அதுக்கப்புறம் 1 நிமிஷம் பேசுனாங்க. சரி, அந்த 1 நிமிஷம் பேசி அதோடு முடிச்சுக்கிறேன். எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். பார்க்குறவங்க எல்லாருமே வந்து ஜென்ரலாக வந்து சாப்பிட்டாங்க, நீங்கள் அந்த கேரக்டர் பண்ணியிருக்கீங்களா, சாப்பிட்டா. ஸோ எனக்கு கடந்த ஒரு 2-3 இயர்ஸாக வந்து அந்த கோவிடுக்கு அப்புறம் வந்து என் காதில் கேட்டது எல்லாமே சாப்பிட்டா தான். அதுக்கப்புறமா நான் ரொம்ப எதிர்பார்த்து ரொம்ப காத்துட்டு இருந்த ஒரு படம் திருப்பியும் பாரஞ்சித் சார் கிட்டேருந்து வந்தது, பட் அவரோட ப்ரொடக்ஷன்லேருந்து. ஸோ நான் இந்த ஸ்டேஜை வந்து ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்லி ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா அது வந்து பாரஞ்சித் சாருக்கு. ஒன்ஸ் இல்லை ட்வைஸ் ரொம்ப ட்ரஸ்ட் பண்ணி அவ்வளோ பெரிய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியை எனக்கு கொடுத்து வச்சிருக்காரு சார். நான் வந்து ஒரு பேரை காப்பாற்றிருக்கேன்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி. அண்ட் அதுக்கப்புறமா வந்து நான் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு படம் வந்து பாட்டில் வந்து குடி பழக்கத்தினால எப்படி வந்து ஒருத்தரோட வாழ்க்கை வந்து மாறி போகும், குடின்னு பற்றியே நம்ம ரொம்ப பேசிக்கிட்டு இருக்க டைமில் நான் பாட்டில் எனக்கு கற்றுக் கொடுத்த ஒரு விஷயம் என்னன்னா, நான் பாட்டில் ஷூட் பண்ணும்போது ஒரு 2-3 படம் ஷூட் பண்ணிட்டு இருந்தேன் சைமல்டேனியஸாக. ஒரு 3-4 மந்த்ஸ் அப்படியே வந்து ரொம்ப பிஸியாக போயிட்டு இருந்தது, ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இப்போ இந்த மாதிரிலாம் திருப்பி ஒரு சான்ஸ் கிடைக்குமா, அப்படியே 3 ஃபிலிம்ஸ் வந்து திருப்பி பண்ணிட்டே இருக்குமே, நம்ம பாட்டிலேருந்து இன்னொரு செட்டு போகிறாங்க, இன்னொரு செட்டு. பட் அதை யோசிச்சு பார்த்துட்டே இருக்கிற டைம்ல வந்து ஒரு சோகமும் கூடவே வந்தது. ஏன் தெரியல, அது ஒரு பழக்கம்னு நினைக்கிறேன் நமக்கெல்லாம். இவ்வளோ நல்லதா ஒரு விஷயம் நடக்குது, இதுக்கப்புறம் எதுவுமே இல்லைன்னா ரொம்ப சோகம் இருக்கும் அப்படின்னு ரொம்ப நினைச்சிட்டே இருந்தேன். கட்டு அதே மாதிரி கொஞ்ச நாள் கழிச்சு வந்து ஷூட் எல்லாம் முடிஞ்சது, ஒரு படமா வந்தது, வேற எந்த வேலையும் இல்லை. பட் அதுக்கப்புறம் திருப்பியும் பாட்டில் என்னோட லைஃப்ல வந்தது. படம் முடிச்சு எல்லாரும் ஒவ்வொருத்தரா வந்து படம் பார்த்துட்டு, நான் பர்சனலாக இன்னும் படம் பார்க்கல. ஸோ படம் எப்படி வந்திருக்கு என்ன எதுவுமே எனக்கு தெரியாது. பட் நான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நான் எதிர்பார்த்துட்டு இருந்த விஷயம் எல்லாம் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கும் ஒரு 10 நாள் 15 நாளைக்குள்ளேயே வந்து எனக்கு அவ்வளோ ஃபோன் கால்ஸ் வந்திருக்கு, அவ்வளோ பேர்கிட்ட அப்ரிசியேஷன். பட் அதுக்கெல்லாம் எப்படி ரியாக்ட் பண்ணுறதுன்னு கூட நான் இன்னும் கற்றுக்கல. அதுக்குள்ளேயே வந்து இங்கே ப்ரெஸ் மீட் வர ஆரம்பிச்சிச்சு, 24th வரப்போகுது, படம் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இதுக்கெல்லாம் நான் ஒரே ஒருத்தருக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னா எங்களோட டைரக்டர் சார் வந்து எப்படின்னா வந்து பாரஞ்சித் சார் எப்படி சாப்பிட்டா எனக்கு கொடுத்து என் லைஃப்பை சேஞ்ச் பண்ணாரோ, பாட்டில் கொடுத்து சார் ஐ திங்க் நீங்கள் என் லைஃப்பை சேஞ்ச் பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியுது, நான் பேசும்போதே எனக்குள்ளே வந்து ஒரு லைக் நான் சொல்லும் போதே அப்படியே உடம்பெல்லாம் சூடாகுது. எனக்கு தெரியுது, சரி இதுக்கப்புறம் லைஃப் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும், ஒரு பயங்கரமான ஹோப். அது வந்து அவர் எனக்கு மட்டும் கொடுக்கல, இந்த படம் மூலியமா பார்க்குறவங்க எல்லாருக்குமே கொடுக்க போறாரு. குடிப்பழக்கத்தினால மட்டும் பாதிக்கப்பட்ட குடும்பங்களோ இல்லாட்டி பாதிக்கப்பட்டவர்களுக்கும் அந்த ஹோப் இல்லாம ஏதோ ஒரு விஷயத்துல நமக்கு எங்கேயோ ஏதோ ஒரு கஷ்டம், ஏதோ ஒண்ணு சரியா போல, பல விஷயங்கள்ல நம்ம மாட்டிட்டு சிக்கிட்டு இருக்க ஒரு டைம்ல பாட்டில்ங்கிற ஒரு படம் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹோப் கொடுக்குங்கிற நம்பிக்கை எங்க எல்லாருக்குமே இருக்கு. அதுக்கு ஒரு பர்சனலான எக்ஸ்பீரியன்ஸா நான் இந்த சொன்ன ஒரு விஷயத்தை எடுத்துக்கோங்க. ஸோ January 24th தியேட்டர்ல போய் படம் பாருங்க. அதுக்கப்புறம் என் கூட நடிச்சவங்க ஷான் ரால்டன் அண்ட் இவ்வளோ பெரிய பெரிய டைரக்டர்ஸ், நான் அவங்களோட படம்லாம் பார்த்து டிவியில பார்த்து தியேட்டர்ல போய் பார்த்துட்டு அவ்வளோ சந்தோஷமா பார்த்துட்டு இருந்த ஒரு டைம்ல இப்போ எங்களோட படத்துக்காக இப்படி வந்து உட்காந்து சப்போர்ட் கொடுக்குறாங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப பெருமையா இருக்கு. அண்ட் ஐ திங்க் நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். பரவாயில்ல, ஐ வாண்ட் டு டேக் திஸ் மொமெண்ட் ஆல் இன். நம்ம வந்து கஷ்டப்படும் போது எவ்வளோ வந்து அந்த டைம் எடுத்து கஷ்டப்பட்டு அதிலேயே சோகப்படுறோமோ, அதே மாதிரி சந்தோஷமா இருக்கும் போது நம்ம எல்லாரும் ஃபுல்ஃபில்லிங்கா சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப 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 தேங்க்ஸ் சார். உங்க எல்லாருக்குமே நான் வந்து ஒவ்வொருத்தரா சொன்னேன்னா ஐ திங்க் மேம் டென்ஷன் ஆயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இங்க வந்திருக்கிற எல்லாருக்குமே பாட்டில் அதாக்கு சப்போர்ட் கொடுத்த எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி. January 24th படம் ரிலீஸ் ஆகுது.
தியேட்டர்ல போய் பாருங்க, குடும்பத்தோட போய் பாருங்க, உங்க குழந்தைங்க, ஒய்ஃப், சிஸ்டர் யாரா இருந்தாலும் கூட்டிட்டு போங்க, பார்த்துட்டு படம் எப்படி இருக்குன்னு எங்களுக்கு சொல்லுங்க. நன்றி. இப்பவும் டைரக்ட் பண்ணிட்டு இருக்காரு. ரொம்ப வண்டர்ஃபுல் டைரக்டர் அவரு. எல்லாருக்கும் வணக்கம், எஸ்பெஷலி பிரஸ் அண்ட் மீடியா பீப்புள். ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த படத்துல நான் பாட்டா இருக்கிறது. நம்ம எங்க இருக்கிறோம்னா எல்வி பிரசாத்ல இருக்கிறோம். எல்வி பிரசாத் யாருன்னு சில பேருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். அவர் ஒரு டைரக்டர் அண்ட் ப்ரொடியூசர். அவர் வெறும் டைரக்ஷன் படம் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு சும்மா இருக்குல்ல. அவர் ஒரு இன்ஸ்டியூட் ஆரம்பிக்கிறாரு, அவர் ஒரு லேப் ஆரம்பிக்கிறாரு. படம் சினிமாவினுடைய ரீச்சும் சினிமாவினுடைய வலிமையும் தெரிஞ்சதுனால இதை நிறைய பேர் முறையாக கற்றுக்கணும் அப்படிங்கிற ஆசைப்பட்டதுனால தான் இந்த இடம் இருக்குது. இந்த இடத்துல நாமெல்லாம் கூடியிருக்கிறோம். அதே மாதிரி தான் சினிமாவுடைய வீச்சையும் சினிமாவுடைய வலிமையும் புரிஞ்சுக்கிட்டு ஒரு இயக்குனராக உள்ள நுழைஞ்சு இப்போ நீலம் ப்ரொடக்ஷன் ப்ளஸ் நீலம் பண்பாட்டு மையம், நீலம் புக்ஸ், வருடம் மார்கழியில் மக்கள் இசைன்ற ஒரு ப்ரோக்ராம். அதாவது ஒரு டைரக்டர் இந்த வேலையெல்லாம் செய்யணுமா, இல்லை இந்த வேலை செய்யறதுக்காக டைரக்டர் ஆனாரா அப்படிங்கிற ஒரு இதையும் ஒரு முன்னோடியாக இருக்கிறாங்க. அதாவது ஒரு வேலை செஞ்சா நம்ம வேலை பார்த்துட்டோம் அப்படின்னு சொல்லாம நிறைய வேலை செய்யறாரு. அது மாதிரி இருந்தவர் தான் பிரசாத்னு நினைக்கிறேன். அது மாதிரி இருந்த ஒரு டைரக்டரும் இருக்கிறாரு, எஸ் பாலச்சந்திரன். அவர் வீணை பாலச்சந்திரன் சொல்லுவாங்க. டைரக்டர், மியூசிக் டைரக்டர், ப்ரொடியூசர் அண்ட் ஆக்டர் கூட அவர். ஸோ அவ்வளவு பன்முகங்கள் கொண்ட ரஞ்சித் அண்ணாவுடைய நீலம் ப்ரொடக்ஷன் கீழே நான் இந்த படத்தில் ஒரு ஹீரோவாக நடித்ததில் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ரொம்ப பெருமையாக இருக்குது எனக்கு. அப்புறம் பலூன் பிக்சர்ஸ் இந்த படத்தை ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ணி இதுக்கு இனிஷியேட் பண்ணி நீலம் கூட சேர்ந்து செய்யணும் அப்படின்னு சொன்ன அருண் பாலாஜின்னா, இந்த கதையெல்லாம் பல பேர் ரொம்ப யோசிப்பாங்க. ஏன்னா சில விஷயங்கள் கதையால் படிக்கும் போது முடிவு பண்ண முடியாது. ஸோ அதுக்கு அவங்க 2 பேரும் தான் இதில் மெயினானது. ஸோ வழக்கம் போல் இந்த படம் நான் நடிக்கும் போது எல்லாரும் கேட்பாங்க, இது எப்படி வித்தியாசமாக நடிக்கிறீங்க அப்படின்லாம். நான் அதுவும் வித்தியாசமாக நடிக்கல. நடித்த பின்னாடி அது வித்தியாசமாக மாறிடுது. அது ரொம்ப சந்தோஷம். இதில் கோ ஆக்டர்ஸ் ரொம்ப பெரிய துணை வந்திருக்கிறாங்க. எஸ்பெஷலி சஞ்சனா அவனுடைய நடிப்பு போற்றத்தக்கதாக இருக்கும். அது எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணிச்சு. ஒரு கோ ஆக்டர் மூலமா இன்னொரு ஆக்டர் அதுலேருந்து ஒரு இது வர்றதுங்கிறது அது ஒரு அது சும்மா நடந்துடாது. அந்த வகையில் தினகருடைய உழைப்பு என்னால் எப்படி சொல்றதுன்னே தெரியல. ஃப்ரம் A to Z வரைக்கும் ஒரு நிறைய வேலை பார்த்தாரு. வெரி ஆர்கானிக் டைரக்டர். ரொம்ப ஆர்கானிக்காக இந்த வேலையை கொடுத்தாரு. ஏன்னா சில சமயம் சில மீட்டிங் நடக்கிற மாதிரி சீன் நடக்கும். நாம நினைப்போம், நிஜமாலுமே மீட்டிங் நடக்குது போல இருக்குங்க, நம்ம இன்னும் இங்கே உட்காந்துருக்கோம், நம்ம மீட்டிங் போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை உண்டாக்கிடுவார். அந்த ஒரு ஆர்கானிக் அந்த ஃப்ளேவரே வந்துடும். நம்ம ஒரு டி அடிக்ஷன் சென்டர்ல இருக்கிறோம்னா நிஜமாலுமே பல பேர் அந்த ஒரு 10-15 நாள் அங்கே ஒர்க் பண்ண பின்னாடி ஃபர்ஸ்ட் நாளை விட ஒரு 15 நாளுக்கு அப்புறம் எல்லாரும் தெளிச்சி ஆயிட்டோம். ஃபேஸ் எல்லாம் தெளிவா இருக்குது. ஏன்னா ஒரு இடத்துலயே இருக்கிறோம், நல்ல சாப்பாடு கிடைக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு அதாவது சொல்லுவாங்க, ஆக்டர் நடிக்கிறதுக்கான எக்காலஜியை நீங்க கிரியேட் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா எல்லாருமே நடிக்க முடியும் அப்படிங்கிற அந்த வகையில ரொம்ப அழகா அந்த எக்காலஜியை தினகரன் உருவாக்கி கொடுத்தாரு. அந்த சூழ்நிலையை உருவாக்கி கொடுத்தாரு. அது எல்லாருக்குமே அந்த நம்மளால ஓபி அடிக்க முடியாது. என்ன அவருக்கு தானே க்ளோஸ் போகுது, நம்ம இப்படி ஓரமா உக்காந்துக்கலாம் இல்ல, அவங்க அங்க போய் உக்காந்தாதான் நமக்கு வருது அப்படிங்கிற அந்த அளவுக்கு ஒரு எக்காலஜி கிரியேட் பண்ணாரு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த படம் எல்லாரும் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். எல்லாரும் பார்க்கணுங்கிறதுக்காக சில வேலைகளும் செஞ்சிருக்கிறேன். அது சக்சஸ் ஆகிருக்கிறது படம் பார்த்தவங்க சொன்னதுலேருந்து அது சக்சஸ் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் ஒரு படிப்படியாக வளர்றேங்கிறத நம்புறேன். ஏன்னா வெறும் ஆக்டிங் வெறும் எமோஷன்லேருந்து வர ஆரம்பிச்சுது, ஒரு ஆசையிலேருந்து வர ஆரம்பிச்சது. ஏன்னா சத்தியமாக நான் சொல்கிறேன், நான் நடிகன் ஆகணும்னு கனவுல கூட நினச்சது கிடையாது. என்னுடைய காலேஜ் டேஸ் ஆகட்டும், ஸ்கூல் டேஸ் ஆகட்டும், என் ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், யாருமே நம்ப மாட்டாங்க. சோமா நீ நடிக்கிறியா அப்படின்னு நானே என் கண்ணாடி பார்த்து சொல்லிக்குவேன். அந்த மாதிரி அப்படிதான் நான் கூத்துப்பட்டிக்குள்ளே வந்தேன். எனக்கு வேலை செய்ய தெரியும், எந்த வேலை கொடுத்தாலும் செய்வேன். இப்போ நான் இந்த படம் மூலமா ஒரு 2-3 பேருக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ஒன்று இந்த படம் எழுதினதுக்காக தினகரனாக்கு, ப்ரொடியூஸ் பண்ணதுக்காக நீலம் மற்றும் பலூன் பிக்சர் அவர்களுக்கு. அப்புறம் என்னுடைய மேக்கப் மேன்
அவர் வந்து அப்போ இருந்தார். அவர் பேர் லிபின். நான் வந்து ஒரு பீரியடில் வந்து நிறைய படம் பண்ண ஆரம்பிக்கும் போது எனக்கு வந்து ஒரு ஒரு வகையான ஒரு ப்ரொஃபஷனலிசம் வர ஆரம்பிச்சிது. ஸோ ஐ ஸ்டார்டட் டு கொரியோகிராஃப் த ஆக்டிங். ஏன்னா திரும்ப திரும்ப டேக்கு கேட்குறாங்க அப்படிங்கும்போது கொரியோகிராஃபர்ஸ் தான் அதே ஸ்டெப்பில் திரும்ப அடிப்பாங்க. அந்த மாதிரி ஐ ஸ்டார்டட் டு கொரியோகிராஃப் த ஆக்டிங். அட் த சேம் டைம் வந்து ஒரு இன்ட்யூஷனாக அந்த டயத்தில் என்ன எமோஷன் வருது ரிலேட்டட் டு த கேரக்டர், அதுக்கான கேட்டை திறந்து வச்சுட்டு தான் நான் அந்த வேலையை செஞ்சேன். அந்த மாதிரி தான் இந்த படம் பண்ணேன். அதில் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணது வந்து நம்மளுடைய மேக்கப் மேன். அவர் இல்லைன்னா அந்த எஃபெக்ட் எல்லாரும் சொன்னாங்க படம் பார்த்தவங்க அது எப்படியா அப்படிங்கிற. ஸோ அவருக்கு மிகப்பெரிய நன்றி. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறுங்கிற நம்பிக்கை எனக்கு நிறையா இருக்குது. மீடியாவான நீங்கள் வந்து இதை கண்டிப்பாக கொண்டு போய் சேர்க்கணும். தேங்க்யூ. ஒரு அடிக்ஷன் உள்ளவங்களால தான் எடுக்க முடியும். சினிமா மேலே மிகப்பெரிய அடிக்ஷன் இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த படத்தை எடுக்க முடியும். அது டயத்துக்கு இருக்குது. அந்த படம் பண்ண ரஞ்சித் சார் இருக்குது. கண்டிப்பாக இந்த படம் இந்த காலகட்டத்தின் குரல்னு ஒரு சில படங்கள் இருக்கும். இந்த நேரத்துக்கு இந்த காலகட்டத்துக்கு உண்மையிலே தேவையான ஒரு படம். நானும் செல்வமணி சார் தான் பார்த்துட்டு வந்தோம். படம் பார்த்துட்டு இந்த படத்துலேருந்து வெளியில் வர்றதுக்கு எனக்கு நேரமாச்சு. நம்மளும் கொஞ்சமாவது இதுலேருந்து கொஞ்சம் கிராஸ் ஆகி வந்திருப்போம். எனக்கும் இந்த வாழ்க்கையில் கொஞ்சம் அனுபவம் இருக்குது. சினிமாவுக்கு வந்த புதுசில் நம்ம கேட்குறதுக்கு ஆள் இல்லைங்கிறப்போ நம்ம இஷ்டத்துக்கு நம்ம என்ன மாதிரி சுதந்திரமாக இருப்போமோ அப்படி தான் இருந்திருப்போம். நிறைய பேருக்கு அதை கடந்து வராதவங்க நம்ம லைஃப்பில் கொஞ்சம் பேர் கண்டிப்பாக நம்ம இந்த ஃபீல்டில் வந்து அதை கடக்காதவங்க இருக்க மாட்டாங்க. என்னுடைய நண்பர்கள் சில பேர் வந்து கடக்க முடியாமல் நல்லதொரு வேலை செய்து அதை நடங்கிற பொழுதில் விழுந்து உண்ட மாதிரி ரொம்பவே போய் சேர்ந்துட்டான். மிகப்பெரிய பேரறிவோடெல்லாம் ஒரு சிலர் இருப்பான். இவனுக்கு இருக்கிற அறிவெல்லாம் நம்மளுக்கு இருக்கா? நம்மளாம் தெரியாமல் சினிமாவுக்கு வந்துட்டோம், உலக சினிமாலாம் பேசுகிறாங்கன்னு சொல்லி நான் பார்த்து பிரமிச்ச பல பேர் வந்து சேரவே இல்லை. எனக்கு வந்து பெரிய ஒரு பார்த்து வந்து இவங்ககிட்டலாம் இவ்வளவு இருக்கேப்பா, பைசைக்கிள் டீல்ஸ்லேருந்து ஆரம்பித்து அக்ரோகோஸ்வரம் வந்து இப்படி பேசுகிறாங்களே அப்படி இருக்கும். எங்கேயோ நான் கும்பகோணம் போகிறப்போ எங்கேயோ ஒரு கடையில் அந்த மாதிரி நபர்களை ஒன்றுமே இல்லாமல் பார்க்கும்போது எனக்கு வந்து அவ்வளோ பெரிய சோகமாக இருக்கும். இந்த படத்துடைய ஒவ்வொரு முறையும் அவர் காதில் கதையை எங்கேயும் சொல்லிடாங்கன்னு சொல்கிறாரோன்னு நினைக்கிறேன். டைரக்டரு என்ன சொன்னான்னு தெரியல. இருந்தாலுமே எனக்கு படம் பார்க்கும்போது பதட்டமாக இருந்துச்சு. எனக்கு வந்து என்னென்னா ஒரு சில முக்கியமான 3 இடம் இந்த படத்தில் வந்து அப்படி பதட்டமான ஒரு முக்கியமான இடங்கள் இருக்குது. எண்டு மட்டும் எப்படியாவது இவன் மீண்டு வந்துடக்கூடாதாங்கிற ஒரு பெரும் இயக்கம் எனக்கு இருந்துகிட்டே இருந்துச்சு. திரும்பி போய் இது விழுந்துடக்கூடாது, எப்படியாவது மீண்டுடணும். அந்த வெளிச்சம், அந்த சின்ன ஒரு அப்படி வெளிச்சம் மேலே பற்றக்கூடாதான்னு ஒரு பெரிய இயக்கம் இருந்துச்சு. இது வந்து இந்த அரசாங்கத்துக்கு போடுற இந்த படம் ஒரு மனு மாதிரி பார்க்குறேன் நான். அப்படி ஒரு படம் எல்லாருமே அமைஞ்சு வந்ததுன்னு ஒரு சில படங்கள் சொல்லுவாங்கல்ல. கேமராமேன்லேருந்து ஆரம்பித்து மியூசிக் டைரக்டரு, ஆர்டிஸ்ட்டு, குரு சுந்தரம், அந்த ஹீரோயின் எல்லாருமே அவ்வளோ பர்ஃபெக்டாக அந்த படத்தில் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை எடுக்க இந்த காலகட்டத்தில் எடுக்கிறதுக்கு துணிஞ்ச ரஞ்சித்துக்கு, அப்புறம் பலூன் பிக்சர்ஸ் போஸ்டர்ஸ் வந்து எல்லாத்தையும் ஒட்டி இருந்துச்சு. இவ்வளோ நெருக்கி இவ்வளோ அழகாக ஒட்டியிருக்காங்கன்னு பார்த்தேன். கண்ணு ஒரு தடவை மணி சார் தான் சொன்னாராம், காலையில் விடிஞ்சா எல்லாத்துலேயும் மஞ்சளாக தெரியும்னு சொல்லி அலைப்பயதுக்காக ஒரு போஸ்டர் ஒட்ட சொன்னார். அது மாதிரி எங்கே பார்த்தாலும் கையில் தூக்கிட்டு இருக்கிறதா இருக்கு சிட்டி மொத்தமும். காரணம் என்னன்னு பார்த்தா அப்புறம் தான் தெரிஞ்சது அண்ணன் இருக்கார் அதுலன்னு. வாழ்த்துக்கள் மொத்தமாக இந்த டீம் மொத்தத்துக்கு வாழ்த்துக்கள். இது பிரச்சாரமான ஒரு படம்லாம் கிடையாது. உள்ள அவ்வளோ டென்ஷனான அழகான மிக சரியான விஷயங்களோட ஒரு ஸ்க்ரீன் பிளேயோட மிக அற்புதமான படமாக வந்திருக்கு. இந்த படத்துக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. உலகத்திலிருக்கும் அனைவருக்கும் இறைவன் புறத்திலிருந்து சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டும். சினிமா தொடக்க காலகட்டத்தில் நடிகர்களுக்காக பார்க்கப்பட்ட சினிமா தான் இருந்தது. தியாகராஜ பாகவதர், சின்னப்பா தேவர், எம்ஜிஆர், சிவாஜின்னு. அதற்கு பின்னால் கொஞ்ச காலம் கழிச்சு இயக்குநர்களுக்காக ஒரு சினிமா, இந்த இயக்குனர் பேரை பார்த்தாலே அந்த படம் நல்லா இருக்கும்னு ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்திக்கிட்டு இருந்தது. அது KS கோபாலகிருஷ்ணன் காலகட்டத்தில் வந்து அப்படியே மாறி படம் பாலச்சந்தர், பாரதிராஜா படம். அது ஹீரோ யாருன்னா பாரதிராஜா படம், பாலச்சந்தர் படம்.
இந்த காலகட்டத்தில் தயாரிப்பு நிறுவனங்களும் சில முக்கியமான ஒரு பங்கெடுப்பு செஞ்சது. அது வந்து சத்யஜோதி படம் நல்லா இருக்கும், சத்யா மூவிஸ் நிறையா இருக்கும், சத்யஜோதி இருக்கும். ஏவிஎம்னா அது ஒரு கமர்ஷியல் சினிமாவாக இருக்கும், அந்த பிராண்டு வேறு. ஆனால் நல்ல படங்கள் வந்து சத்யஜோதி இருக்கும், சூப்பர் ஹிட் படம் அப்படின்னு. அது மாதிரி ஆஸ்கார் மூவிஸ்னு ஒரு கம்பெனி இருந்தது, எம் பாஸ்கர்னு ஒரு டைரக்டர். அவர் படங்கள் தீர்ப்புகள் திருத்தப்படலாம், தண்டிக்கப்பட்ட நியாயங்கள், பௌர்ணமி வேலைகள், சூழல், இதெல்லாம் பண்ணியிருந்தார் அவர் வந்து ரஜினி சார் வச்சு பைரவி படம் கூட டைரக்ட் பண்ணார். அந்த கம்பெனியோட பேர் பார்த்தோன்னே படம் நல்லா இருக்குன்னு தோணும். அதற்கு பின்னால் இப்போ அந்த இடத்த நீலம் ப்ரொடக்ஷன்ஸ் கொடுத்து முதல்ல வந்து நீலம் ப்ரொடக்ஷன்ஸ் பேர் வைக்கும் பொழுது சரி எல்லாரும் அவங்கவுங்க சினிமாக்குள்ளே வந்து தான் பிறந்த இடம், பிறந்த சமூகத்தை தூக்கி பிடிக்கிறதுக்காக வந்திருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் ரஞ்சித்தும் நீலம்னு தூக்கி வச்சிட்டாரு, அப்படி தான் தோணோட இயக்கம் தானே. ஆனால் நீலம் ப்ரொடக்ஷன்ஸில் ஒவ்வொரு படைப்புகளையும் பார்க்கும் பொழுது ரஞ்சித் வந்து இந்த தலைமுறைக்கு அடுத்து வேற ஒன்று கற்றுக் கொடுக்கணும்னு விரும்புகிறாரு. அவர் நினைச்சிருந்தா வெறும் பெயரை ரஞ்சித் ப்ரொடக்ஷன்ஸ் கூட வச்சிருக்கான், ஆனால் நீலம்னு வச்சுட்டு அதில் இருக்கிற படைப்புகளை வரிசையாக பார்க்கும் பொழுது நீலம் ப்ரொடக்ஷன்ஸில் வர எந்த படமும் சோட போகாத படமாக இருக்குது, ஒரு மரியாதைக்குரிய படம். அந்த வகையில் தான் இந்த பாட்டில் ட்ரால் அமைஞ்சிருக்கிறத நான் பார்க்குறேன். நான் ரஞ்சித்துக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இதே நீலம் ப்ரொடக்ஷன்ஸ் இந்த நான் சாகிற வரைக்கும் இந்த பெருமையோடு இருக்கணும் அப்படின்றது என்னுடைய ஆசை. ஆனால் இடையில என்ன செய்வாங்கன்னா இந்த மாதிரி பேனர்ஸ்லாம் வந்து கடைசி காலகட்டத்தில் ஒரு சிக்கல் வரும்போது கண்ட கருமத்தை எடுத்துருவாங்க, கொஞ்சம் மாறிடுவாங்க. அப்படி ஒரு சூழலுக்கு போயிடக்கூடாது. இந்த குடியை பற்றிய படம் அப்படின்னோடனே நமக்கு முதல்ல எனக்கு நினைவுக்கு வருவது எம்ஜிஆர் சிஎம்மாக இருக்கும்போது ஒரு படம் எடுத்தார். தேங்காய் சீனிவாசன் அவர்கள் ஹீரோவை நடித்து நான் குடித்து கொண்டே இருப்பேன் அப்படின்னு ஒரு படம். அது ஒரு பிரச்சார படம் மாதிரி பண்ணியிருந்தாங்க. ஆனால் அந்த படம் வந்து குடியின் தாக்கத்தை சொல்லிச்சா நமக்கு அப்படின்னு கேட்டால் அந்த படம் சொல்லலை. அப்படி ஒன்று அந்த படத்தை பார்த்துட்டு யாரும் திருந்தினானா அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. அந்த படமும் அப்படி தான் இருந்துச்சு. அது தேங்காய் சீனிவாசன் மாங்கல் கூட ஒரு சீனியர் நகைச்சுவை நடிக்கும்போது அது வந்து சேரலை. அதோட மேக்கிங் அன்றைய காலகட்டத்தில் வந்து அதுக்கு பின்னாடி நான் வந்து குடியை பற்றி ரொம்ப சிலாகிச்சு பார்த்த படம் 2016 ஸ்பிரிட்னு ஒரு மலையாள படம், மோகன்லால் சார் நடிச்சது. அந்த படம் பார்த்துட்டு கருப்புநேப்பன் தான் அந்த படம் பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்குது பாருங்க. எனக்கு படம் பார்த்த உடனே அந்த படம் ரொம்ப பிடிச்சி போய் அந்த படத்தோட ரைட்ஸ் வாங்கிட்டேன். நான் போய் அந்த ரைட்ஸை வாங்கிட்டு ரீமேக் படம் பண்ணுற ஐடியாவே கிடையாது லைஃப்பில். எந்த கதையாக இருந்தாலும் நல்லதோ கெட்டதோ குப்பை கதையோ நம்ம கதையிலே எடுத்துருவோன்னு சரி முதல் முறையாக இந்த ஸ்பிரிட்டை வந்து ரீமேக் பண்ணலான்னு சொல்லிட்டு அதை வாங்கி வச்சுக்கிட்டு ஒவ்வொரு ஹீரோவாக அப்ரோச் பண்ணேன். எனக்கு தெரிஞ்சு எந்த ஹீரோ ஒத்துக்கிறேன். இவ்வளவு மோகன்லால் சாரை விட இவங்க யாரும் பெரிய ஹீரோக்கள் கிடையாது இங்கே இருக்கிறவங்க. அப்படி இருந்துமே அவர் பண்ணினதை இங்கே ஒத்துக்க தயாராக இல்லை. சரி நான் அதை அப்படியே வச்சுட்டேன். சரி அவர் என்னைக்காவது நம்மளே நடிச்சுக்கணும் அந்த படத்தை அப்படின்னு முடிவு பண்ணிட்டு சரி இந்த பிரச்சனைலாம் முடியும் போது அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணணும். அப்படியே காலம் கடந்து போயிட்டே இருந்துச்சு. இதுக்கிடையில் ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி அதே மலையாளத்தில் வெள்ளம்னு ஒரு படம் வந்து ஜெயசூர்யா நடிச்சு ஒரு குடியோட கொடுமையோ ஒரு குடி நோயாளியை பற்றி. சரி நான் அந்த படத்தை ஸ்பிரிட்டு தான் எடுக்கலை, இதை வாங்கி உடனே எடுத்துருவோம். ஏன்னா அதில் வந்து கொஞ்சம் மெஜஸ்டிக் லுக்கு ஸ்பிரிட்டில் மோகன்லால் சார் பண்ணது. இப்போ மோகன்லால் சார் பண்ணதை நம்ம போய் பண்ண முடியாது. ஒரு பெரிய ஒரு ஸ்டைலாக இருக்கிற ஒரு எஜுகேட்டட் போல இருக்கிற ஒருத்தந்த இருந்தால் தான் சரியாக இருக்கும். ஒரு பெரிய சிந்தனையாலும் குடி நோயாளியா எப்படி இருக்கான், அவன் தன்னை குடி நோயாளின்னு ஒத்துக்கிறானா இல்லையான்றது அந்த படத்தோட கதை. இது கரெக்டாக இருந்துச்சு. வெள்ளம் ஜெயசூர்யா நம்மளும் மாதிரி தாடி இடி வச்சிருக்காங்க. அந்த படத்தை வாங்கலான்னு போய் கேட்கும்போது நான் போய் கேட்கும்போது வெள்ளத்துக்கு ஒரு காம்படிஷன் வச்சு வேற ஒருத்தர் யாரும் வாங்க போகிறாங்க. இதெல்லாம் எனக்கு வந்து குடி வந்து ரொம்ப அது தெரிஞ்ச விஷயம். கொஞ்சம் அப்படின்னு தப்பிட்டேன், இல்லைன்னா நானும் ஒரு பாட்டில் கலராக தான் அங்கேருந்து வந்தவன் தான் நான். அதனால் அந்த படத்தை எடுக்க முடியல. அப்புறம் நானும் என்னோட அசிஸ்டண்ட்டில் உட்காந்து இது ரெண்டுமே இல்லாமல் வேற ஒன்று புதுசாக பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு கதை பண்ணணும். அது காரணம் என்னன்னா எங்களோட ஃபேமிலியில் என்னோட ஃபேமிலியில் ஒருத்தர் இருக்கான் இந்த மாதிரி. என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு ஒருத்தர் செந்தில்னு ஒரு நண்பன், இன்ஜினியரிங் காலேஜ் ஸ்டூடெண்ட்டு, ஸ்டேட்லேயே 6th வந்தவன். ஸ்டேட்லேயே 6th. அவன் நாசமாக போனது குடியில் தான். அது வந்து மீளவே இல்லை.
இது மாதிரி என்னோட பழகிய பல பேர் வந்து மீள முடியாத குடியின் அடிமையிலிருந்து இருக்காங்க. என் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், என்னோடய ஃபேமிலியில் ஒருத்தர் இருக்கான். அப்போ மதுரையில் நரிமேட்டில் ஒரு இதே மாதிரி டிஎடிஷன் சென்டர் இருக்குது. அதை நடத்துகிறவனும் என் ஃப்ரெண்டு தான். அங்கே முன்னாள் கிரெடிட்டு அவன் தான் நடத்துகிறாங்க. அந்த இடத்துக்கு தெரியும். அங்கே வந்து என்னோட அந்த ரிலேட்டிவை கொண்டு போய் நான் சேர்த்துருக்கேன், அங்கே பார்த்துருக்கேன். அவன் சொல்கிறான் எப்படி இதை ஸ்டார்ட் பண்ணு. எனக்கு முதல்ல தெரியாது. நான் கொண்டு போய் சேர்க்கும்போது அவன் வந்து அமீரோட ரிலேட்டிவும் கொண்டு போய் சேர்த்துட்டோம். அவன் சொல்கிறான் எனக்கு தெரியல அவனுக்கு அப்படின்னா. தெரிலன்னா அவன் சொல்கிற போட்டுலாம் ஒன்றா தான் நம்மளாம் பிடிச்சிக்கிட்டு இருந்தோன்னு ஆரம்பித்தான். இந்த கதையை பூரா சொல்கிறான். என்னடா ரொம்ப மோசமாக போயிட்டேன். அதுக்கப்புறம் தான் இதை ஆரம்பித்தேன். அப்புறம் அதுக்கு இங்கே சைதாப்பேட்டையில் அதே மாதிரி ஒரு டிஎடிஷன் சென்டர், அங்கேயும் நான் போயிருக்கேன். நான் அப்போ இதை வச்சு ஒரு கதை எழுதணும்னு எழுதி வச்சாச்சு, பிகினிங் டு எண்டு. நானும் என்னோடய அசோசியேட் எழிலும் சேர்ந்து அன்றைக்கி ரஞ்சித் கூப்பிட்டு இந்த படம் காமிட்டார். பார்த்து முடித்தோடனே தெரிஞ்சு அதை எடுக்க முடியாது அப்படின்னு. ஏன்னா அவ்வளவு சிறப்பாக எடுத்து முடிச்சிட்டான் டாக்டர் ராதா. இனி போய் நம்ம அதை எடுத்தோம்னா வேற தான் எடுக்கணும். இனி போய் அதை எடுத்தோம்னா நான் வந்து தினகரனை பார்த்து எடுத்ததாக தான் இருக்கும் அந்த படம். அப்படி அமைஞ்சிருக்கு அந்த படம். எப்படி வந்து பாக்ஸிங்கில் வந்து இன்னொரு படம் எடுக்கலாமா அப்படின்னா சப்பேட்டை தான் ஞாபகத்துக்கு வரும். ஒரு மென்டல் அசைன் நம்ம இனிமேல் திருப்பி எடுக்கணும்னா சேது தான் ஞாபகத்துக்கு வரும். ஒரு தமிழ் தேசியவாதி ஒரு தீவிரவாதியை காட்டுக்குள்ளே கூப்பிட்டு போகணும்னா அது விடுதலை தான் ஞாபகத்துக்கு வரும். ஒருத்தர் ஓடி போய் சட்டை இனிமேல் இறக்குனாங்கன்னா ரன்னு தான் ஞாபகத்துக்கு வரும். அது போல் டிஎடிஷன் சென்டர்னு தமிழ் சினிமா இன்னொரு படம் வந்துச்சுன்னா அது இந்த படத்தை தான் ஞாபகம். ஒரு படம் மிகச்சிறப்பாக, அதாவது ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃபை வந்து இவ்வளோ அழகாக என்கேஜ் பண்ண முடியுமா? ஏன் இங்கே சொன்னவங்க ஏன் சரியாக சொல்லலைன்னு தெரில. இது ஒன்றும் பிரச்சார படம்லாம் கிடையாது. இது பிரச்சாரன்ற வார்த்தை நீங்கள் யூஸ் பண்ண வேண்டியதே இல்லை. கம்ப்ளீட் என்டர்டெயின்மெண்ட். மாறன்லாம் பின்னிருக்காரு ஃபர்ஸ்ட் ஹாஃபில். எக்ஸாம்பிள் போகிற போக்கில் அதுவும் ஓபியில் டைலாக் டப்பிங்கில் போட்டிருக்காரு பாருங்க. அங்கங்கே நீங்கள் எங்கே உட்காந்துருந்தாலும் இதை நான் என்ன சொல்கிறேன்னா, நான் மிகைப்படுத்தி சொல்லலை. சமீபத்தில் இந்த படத்தை குட்லெட்டில் பார்க்கும்போது மொத்த தேட்டர்லையும் ஒரு அவரால் சிரிச்சுக்கிட்டே இருக்கான். படம் போட்டதுலேருந்து வெற்றிமா இருந்தாங்க, வேற யாரும் சிரிக்கிறதுனா எப்படி இந்த லெவல்லாம் இல்லை. அப்போ இப்படி தட்டாரு அப்படி தட்டாரு எந்திரிக்கிறாரு. என்னங்க எப்படி நான்லாம் சிரிப்புன்னு பேப்பரில் எழுதியிருந்தாலே சிரிப்பு அப்படிங்கிறாரு. நானும் சிரித்தேன், ஆனால் இப்படிலாம் சிரிக்கலை. எல்லாரும் பார்க்குறாங்க, ஒரு நக்கல் அடிக்கிறாங்க. உண்மையிலே அவ்வளவு சிறப்பாக இருந்துச்சு ஃபர்ஸ்ட் ஹாஃப். இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபோட இன்ட்ரோல் பிளாக் ஒன்று இருக்குது. அந்த இன்ட்ரோல் பிளாக் வந்து இப்படி இந்த படத்தை இன்ட்ரோல் பிளாக் வெட்ட முடியுமா அப்படின்ற ஒரு இடத்த வந்து அந்த டைரக்டர் அந்த பையன் தான் நினைக்கிறேன். அதனால் நல்லா பார்த்து வச்சுக்கிங்க. எல்லாத்துக்கும் சொல்லலை, அவன் இன்ட்ரோல் பிளாக்ல ஒரு வேலை பார்க்குறான், மொத்த பேரையும் பயன்படுத்திட்டான். சிறப்பாக சரி, இப்படி ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் வச்சுட்டு செகண்ட் ஹாஃப் என்ன இருக்கும் அப்படின்னு போனால் டெட் கான்ட்ராஸ்டாக ஒரு எமோஷன் படம் ஃபுல்லாக. நம்ம ஒரு டவுட் வந்துச்சு, இப்படி ஒரு ஸ்க்ரீன் பிளே எப்படி எழுத முடியும்? கம்ப்ளீட் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது. படத்தோட பிகினிங்லேருந்து இன்ட்ரோல் வரைக்கும் ஒரு இடம் கூட உங்களை வந்து சும்மா இருக்கல. ஜான் விஜயெல்லாம் வந்து அப்படி பிரமாதப்படுத்திட்டார். பிரமாதமாக அந்த கேரக்டரு. என்னோட ட்ரெயிலர் ஒரு ஷாட் வந்துச்சு இல்லையா, அதான் அவரோட இன்ட்ரோடக்ஷன் ஷாட்டு. அவ்வளவு அழகாக, அவ்வளவு மெச்சூர்டாக. நான் சொன்னேன் இல்லை மதுரையோட ஃப்ரெண்டுன்னு, அவன் கேரக்டர் தான் ஜான் விஜய் பண்ணியிருக்காரு. இந்த செகண்ட் ஹாஃப் என்னடான்னா அது வேற ஒரு ஏரியாவில் இருக்குது, கம்ப்ளீட் எமோஷனில் இருக்குது. இப்போ லிங்கு சொன்னார் இல்லையா, அவன் வந்து அவன் போயிடக்கூடாதுன்னு. அந்த காட்சி இன்னொரு இடம், அதாவது புருஷன் எனக்கு காசு கொடுத்து அனுப்பிச்சிட்டு அந்த சஞ்சனா உட்காந்து சமைச்சிக்கிட்டு இருக்கிற ஒரு சீன் இருக்குது. இந்த சமைப்பாங்க, அந்த மீன் பொறிச்சிட்டு வச்சுட்டு பிள்ளைகளோட வந்துடுவான் அப்படின்னு. இந்த வரலேன்னு போனது கூட 2 குடியானோட இந்த சைக்கிளில் போவான் பாருங்க. அப்படியே போயிட்டு நாங்கள் வந்துடுறேன்னு. அதெல்லாம் நான் பார்த்துருக்கேன், வாழ்ந்துருக்கேன், எல்லாமே தெரியும். இந்த கேரக்டர் வந்து இப்போ குரு சோமசுந்தரத்தை தவிர தமிழ் சினிமாவில் இந்த கேரக்டர் நடிக்கிறதுக்கு நடிகவே இல்லை. நான் யாரையும் குறைத்து மதிப்பிட்டு சொல்லலை. நீங்கள் படம் பார்த்துட்டு நீங்கள் முடியும்னு சொல்லுங்க. இவ்வளவு சிறப்பாக ஒருத்தர் பண்ண முடியுமா? பண்ணியிருக்காங்க. சரி, அவங்க ஹீரோயின் சஞ்சனா, அவங்க வந்து முதல்ல நமக்கு ஹீரோயின்னா வேற மனநிலையில் இருக்கு அப்படி இருக்கணும். ஒரு கேரக்டராக சிம்பிளாக ஒரு நடுத்தர குடும்பம், ஒரு மிடில் கிளாஸு,
அவங்க தன்னுடைய கணவன் எப்படி இருக்கணும்னு ஆசைப்பட்டாங்க, ஆனால் இருக்க முடியலை, அவனோட வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறது. ஒரு கட்டத்தில் பிரிஞ்சுட்டு எனக்கு நான் அந்த சீனை ரொம்ப ரசித்தேன். நான் இப்போ நம்ம எழுதுனா கூட அதோட தைரியமாக எழுதுவோமான்னு தெரில. குருசோம சுந்தரம் வந்து நான் திருந்திட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க வேற ஒரு லைஃப்பை தொடங்குறதுக்காக நின்றுட்டு இருப்பாங்க. அப்படி நடந்து வரும்போது அவனை பார்த்துட்டு புருஷன் நிற்கிறான்னு பார்த்துட்டு அப்படி திரும்பி வருவாங்க. வந்தோடனே நான் திருந்திட்டேன், நம்ம கூட வாழணும்னு ஆசைப்படுறேன், வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு உடனே நம்ம என்ன செய்வோம், செய்வாங்க அக்கா கணவனை கல் கத்திக்கணும், கல்லானாலும் கணவனை புல்லானாலும் போச்சு. செம்ம டைலாக் போடா நாயே, எக்ஸ்ட்ரானரி. நீ திருந்துவ, இதை நீ சொல்லுவ, நான் வந்து கேட்கணுமா? என் 10 வருஷம் வாழ்க்கையை தொலைச்சிட்டேன்டான்னு ஒரு பொண்ணு சொல்கிற அந்த இடம் இருக்குது. எவ்வளவு கனவுகளோட இது போல திருமணம் செஞ்சு வைக்கிறாங்க. ஏன்னா இந்த வார்த்தை நான் என் ஃப்ரெண்டோட ஒய்ஃப்கிட்ட கேட்டேன். இன்னைக்கு அந்த பொண்ணுங்க 2 பேருமே காலேஜ் படிக்கிறாங்க, ஒருத்தர் துபாய் போயிட்டாங்க. கல்யாணம் ஆன நாள்லேருந்து ஒருத்தர் போராடிட்டாங்க. ஒரு பொண்ணு போராடி 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 அவனை மீட்டெடுக்கவே முடியலை கடைசி வரைக்கும். எத்தனை டிஎடிஷன் சென்டர் கொண்டு போய் விட்டாலும் அங்கேருந்து ஒரு ஃபோன் போடுவான், அழுகுவான், நான் காலைல விழுகிறேன், என்னை மன்னிச்சிரு, நான் திருப்பி வந்துடுறேன்மா. வந்து ஒரு 10 நாள் தான் திருப்பி சாப்பிடுவோம். அது அப்படியே போய் போய் அந்த மனைவி அந்த வார்த்தையை நான் வந்து அவங்ககிட்ட கேட்டேன். அது ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காங்க. அதில் அவங்க படம் பார்க்கலன்னு சொன்னாங்க. எண்டு படத்தோட எண்டு ஷார்ட் இருக்குது. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக எமோஷன் தான். ஃபர்ஸ்ட் ஹாஃப் நீங்கள் பார்த்துட்டு அந்த மூணுக்கு பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப் இருக்காது. அந்த எண்டில் கிளைமேக்ஸில் ஒரு சிங்கிள் ஷாட் ஒன்று பண்ணியிருக்காங்க. அவங்க டைலாக் டெலிவரியோட மிக பிரமாதமாக இருக்குது. எல்லா ஆர்டிஸ்ட்டுமே இவர் நல்லா நடிச்சிருக்காரு. மாறனெல்லாம் நான் ரசிச்சுக்கிட்டே இருந்தேன். மாறன் பேசுகிற டைலாக் எல்லாமே குட்டி குட்டியாக. ஜான் விஜய் எப்படி பார்த்துட்டு, ஜான் விஜய் நான் பெருசாக ரசித்ததில்லை, ஷாம்பேட்டா தவிர. அவர் நானும் ஒரு படம் நடிச்சிருக்கோம், அந்த படம் பாதியிலே நின்றுச்சு. ஆனால் இந்த படத்தில் இவ்வளோ பிரமாதமான ஸ்டேஷன்லேருந்து வெளியில் வரும்போது அவ்வளோ அழகாக வாழ்ந்திருக்காரு. ஒரு நல்ல திரைப்படம் அது உருவாக்கும் போது அதற்கான ஆட்களை கலைஞர்களை சேர்த்துக்கணும், அதில் வந்து மாற்று கருத்தே இல்லை. அதுபோல் அப்படி சேர்த்துக்கிட்ட ஒரு நல்ல திரைப்படம் தனக்கான வெற்றியையும் சேர்த்துக்கணும். அதுக்கு யாரும் போய் சப்போர்ட் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. பாட்டில் ராதா அப்படி ஒரு வெற்றியை சேர்க்கும்ன்றது நான் உறுதியாக. இப்படி சான்றோடன் பேசும்போது கைதட்டுங்க அப்படின்னாரு. உங்கள் பேச்சுக்கு இங்கே ஏன் கைதட்ட தயாராக இல்லை? உங்கள் பாட்டுக்கு தான் கைதட்டினாங்க எல்லாரும், அப்புறம் என்ன? இல்லை, அதுதான் நீங்கள் கேட்காமலே வந்துருச்சு உங்களுக்கானது. ஸோ அதனால் எல்லாரும் மிகச்சரியாக பண்ணிடுங்க. இந்த படம் பார்க்கும்போது ஒரு குடி ஒரு நோய் அப்படின்றது ஒருத்தர் உணரணும். இன்றைக்கி அந்த நோயின்னு உணராமல் பழக. இதை சீனிவாசன் என்கிட்ட ஒரு முறை சொல்லியிருக்காரு. சார் அது ஒரு நோய் சார், அது குடி ஒரு நோய். அது நோயின்னு எதை உணர்றானோ அவன் தான் சார் அதுலேருந்து வெளியில் வர முடியும். நான் ஒரு முறை ஒரு ஆட்டோவில் போகும்போது ஒரு ஆட்டோ டிரைவர் இதை என்கிட்ட சொன்னான். சார் நான் ஒரு பெரிய குடி நோயாளி சார், இப்போ நான் வந்து அதுலேருந்து வந்துட்டு ரொம்ப கேவலமான, நான் சொல்கிறேன், நான் ரொம்ப கேவலமானவன் சார், அவ்வளோ கேவலமான செயல்களை செஞ்சுருந்தேன் நான். அப்புறம் நான் கொஞ்சம் கொஞ்சமாக போய் அந்த கிளாஸுக்கு பேர் என்ன, ஏஏவா? ஏஏ. அந்த ஏஏ கிளாஸுக்கு போய் அவன் சொன்னாங்கிட்ட, இப்போ நான் வந்து கிளாஸ் எடுக்கிறேன் சார். நான் போய் அந்த மானக்கேடான விஷயத்துலேருந்து ஒரு மனுஷன் எவ்வளவு அவமானப்பட முடியுமோ அந்த அவமானத்துலேருந்து மீண்டிருக்கேன்னு சொன்னால், அதுபோல் இந்த படம் பார்க்குறவங்க மீளணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. அதுக்கான படமாக பாட்டில் ராதா அமைஞ்சிருக்காங்கன்னா நான் மிகைப்படுத்தி சொல்லலை, படம் சத்தியமாக அமைஞ்சிருக்கு. வாழ்த்துக்கள் ரஞ்சித் தன் குழுவிற்கு, இயக்குநருக்கு ஒரு வாழ்த்துக்கள். ஜெய்வீன், ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி உங்களை எல்லாரும் பாட்டில் ராதா அப்படின்ற நிகழ்வில் சந்திக்கிறதுல. அண்ட் வந்து ஆக்சுவலி தினகரன் வந்து பயங்கர பிளஸ்டுன்னு நினைக்கிறேன். முக்கியமான சம்பவக்காரங்கள்லாம் இங்கே இருக்காங்க. அதெல்லாம் படம் பார்த்துட்டு வந்து தினகரனை விஷ் பண்ணுறது. குறிப்பாக இன்னைக்கு வந்து தமிழ் சினிமாவை வந்து வேற மாதிரி மாற்றி விட்டவங்க இங்கே வந்து இருக்கிறது, அதுவும் படம் ரிலீஸ்க்கு முன்னாடியே வந்து தினகரை பிளஸ் பண்ணுறது அப்படின்றது வந்து ரொம்ப சந்தோஷம். நன்றி சார், தேங்க்யூ. லினிசம் சார், அமீர் சார், வெற்றி அண்ணா, மிஸ்கின் அண்ணா, அவங்களெல்லாம் பற்றி பேசி தான் நாங்கள் சினிமாவுக்குள்ளே வந்தோம். நானே தினகர், ஜெய் இருக்கான், 3 பேருமே காலேஜில் படிக்கிறப்பவே வந்து எங்களுக்குள்ளே வந்து இதை பற்றின நிறைய டிஸ்கஷன் இருக்கும். பருத்தி வீரனாக இருக்கட்டும், லைக் வந்து ரன்னாக இருக்கட்டும்,
அண்ட் வந்து இல்லை இல்லை ஒரு எமோஷனலாக இருக்கு. பொல்லாதவனை விட நாங்கள் பயங்கரமாக பேசுனது வந்து ஆடுகளம் பற்றி தான். ஆடுகளம்ல இருக்கிற அந்த கேரக்டர் கிளைமேக்ஸு, அவன் ஏன் வந்து கத்தி அவன் கொடுத்தான், அவன் சொருனானா இல்லையா, இல்லை வந்து அவன் ஏன் செத்தான் அப்படின்றதுக்கு நான் ஒரு கிளைமேக்ஸ் சொன்னேன். நான் பேட்டைக்காரன் ஏன் வந்து செத்து போயிடுறான் அப்படின்னா, நான் என்ன சொன்னேன்னா பேட்டைக்காரன் சாவலைன்னா உயிரோட இருந்தால் அவன் கொண்டுருவான்டா அவனை அப்படின்னு நான் சொன்னேன். அவன் ஏதோ ஆனால் இவனுக்கு என்ன சொன்னான்னா பேட்டைக்காரன் கடைசியில் திருந்துறான் அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன் சத்தியமாக அவன் திருந்த மாட்டான் அப்படின்னு நான் ஒன்று சொன்னேன். அண்ட் வந்து 5வது இருக்கட்டும் வந்து வனை மாட்டிக்குட்டியும் அவருடைய சினிமாக்குள்ள அந்த மனித உணர்வுக்குள்ள குறிப்பாக வந்து ஒரு திருநங்கை கேரக்டரை வந்து அவர் பயன்படுத்தி அப்படி பேச வச்சார்ல, அந்த ஒரு நிமிஷம் ஒரு 2 நிமிஷம் கதை இருக்கும், ஒரு பயங்கரமாக இமோட்டான நான். ஸோ இவ்வளோ இன்ஸ்பயரான ஒரு அண்ணன்களுக்கு முன்னாடி, இயக்குநர்களுக்கு முன்னாடி அவங்கள பார்த்து இன்ஸ்பயர் ஆகி நாங்களும் படம் எடுக்க வரணும்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நான் வந்துட்டேன். காலேஜில் நான், ராஜா, ஜெய், தினர் எல்லாருமே வந்து ஒரே இயர்மெட்டில் வந்து நிறைய பேர் வந்தாங்க எங்களோட சேர்ந்து. ஸோ நான் வந்து ஃபர்ஸ்ட்டு டைரக்டர் ஆகிட்டேன். அண்டு 2வது ஜெயானா, 3வது வந்து தினகர் வந்துருக்காங்க. இப்போது ராஜா வந்து ஆர்ட் டைரக்டராக இருக்கலாம். ஸோ எங்களுக்கு வந்து உண்மையிலேயே இது ரொம்ப சந்தோஷமான, ரொம்ப மகிழ்ச்சியான மேடை. ஸோ நான் அவங்க 2 பேரையும் வந்து ரொம்ப கெஞ்சி கேட்டுக்கிட்டேன், படம் பண்ணாதீங்கடா, அனிமேட்டர் ஆகடா, அனிமேஷன் டைரக்டர் ஆகடா, அனிமேட் படம் பண்ணுங்கடா, இது பயங்கரமான வேர்ல்டு, அதுக்குள்ளே போங்கன்னு சொல்லிட்டு நான் எவ்வளோ புஷ் பண்ணேன். நான் அவங்க வந்து இல்லை தமிழ் சினிமாவில் வந்து இயக்குநர்களுக்கு தான் வந்து ஒரு ஸ்டார் அந்தஸ்து இருக்குது, அதனால் அவர் வந்து ரொம்ப முடிவாதமாக வந்துட்டானுங்க. ஆனால் அவனுக்கு வந்தவொடனே எனக்கு பயமாயிடுச்சு. வந்து உடனே என்கிட்ட தான் அசிஸ்டன்ட் டைரக்டர் சேரும்னு சொல்லிட்டு வந்துட்டானுங்க. இப்போ நான் வந்து ரொம்ப என்னென்னா அசிஸ்டன்ட் டைரக்டர் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு அது ஒரு இது எடுத்துக்கக்கூடாதுன்னு நான் கொஞ்சம் பயந்தேன். நான் ஒரு ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு அவங்க உள்ள வந்து ஏற்கனவே ஒர்க் பண்ணுற அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸை, கோ டைரக்டர்ஸை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அந்த மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் இவங்க பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்கள ரொம்ப அசிஸ்டன்ட் டைரக்டராகவே ட்ரீட் பண்ணல, ஃப்ரெண்டாகவே ட்ரீட் பண்ணல. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷம் எங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பே காணாமல் போயிடுச்சு. நாங்கள் பேசிக்கவே மாட்டோம். அவங்க பாட்டுன்னு வருவானுங்க, ஒர்க் பண்ணுவானுங்க, போவானுங்க. அப்புறம் வந்து வேலையில் ரொம்ப கருணையற்று இருந்தேன் நான். அதனால் அவங்க ரொம்ப பயந்து தான் வேலை செஞ்சானுங்க. ஆனால் பயங்கர எஃபர்ட் போட்டானுங்க. நிச்சயமாக என்னுடைய மற்ற உதவி இயக்குநர்கள் எந்த அளவுக்கு சிரத்தையோடு என்னுடைய வெற்றிக்கு, என்னுடைய திரைப்படத்துக்கு பாடுபட்டார்களோ அதே போல் வந்து பாடுபட்டவர்கள் தான் இந்த 2 பேருமே. ஸோ என்னுடைய உதவி இயக்குநர்களும் இன்னைக்கு வந்து படம் பண்ணிட்டு இருக்கிறப்போ என்னுடைய நண்பர்களாக, என்னோட உதவி இயக்குநர்களாக அவங்களும் இன்னைக்கு வந்து படம் பண்ணுறாங்க, படம் பண்ண போகிறாங்க. அண்ட் இதை பார்க்குறப்போ வந்து உண்மையிலேயே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்டு ஸோ அப்புறம் நீளமில் படம் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸின்னு சில பேர் யோசிக்கலாம். இந்த மாதிரி கண்டென்ட்னா நீளமில் பண்ணிடலான்னு சொல்லிட்டு. ஆனால் கதையை வந்து கொடுக்குறவங்களுக்கு தான் தெரியும். ஒவ்வொரு முறையும் படிச்சுட்டு கரெக்ஷன் சொல்லி டென்ஷன் ஆகிடுவானுங்க அவங்களே. சில பேர்லாம் வந்து இதுதான் ஃபைனல்னு சொல்லிட்டு சண்டை போடுற அளவுக்குலாம் போயிடுவானுங்க. அந்த மாதிரி தான் வந்து ஒவ்வொரு முறையும் வந்து படிச்சுட்டு இது ஒர்க் ஆகுனா ஒர்க் ஆகுது. ஆனால் எல்லா ஸ்கிரிப்டும் முடிஞ்ச அளவுக்கு நானே படித்து நானே வந்து அதுக்குள்ளே ஒர்க் பண்ணுவேன். ஸோ இதில் வந்து இது வந்து ஒர்க் ஆகலைன்றது வந்து செகண்டரி. பட் ஆனால் இது மூலமாக நம்ம என்ன சொல்ல வரோம், நம்ம என்ன பேசுகிறோம் சொசைட்டிக்கு. சினிமா அப்படின்றது வந்து நான் வந்து உண்மையிலேயே வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட் மீடியமாக நான் பார்த்து உள்ளே வரல. எனக்கு அப்படி ஒரு சினிமாவுக்குள்ளும் பெரிய பரிச்சயமும் இல்லை. நான் பார்த்ததெல்லாம் வந்து நான் நேசித்த திரைப்படங்கள் எல்லாமே மனித உணர்வுகளையும் இந்த சமூகத்தின் மீதும் பெரிய அக்கறை கொண்ட திரைப்படங்கள் தான் என்னை மிகப்பெரிய பயங்கரமாக என்னை பாதிச்சுது. அந்த பாதிப்பிலிருந்து தான் நான் சினிமா எடுக்க வந்தேன். ஸோ என்னோட நீளம் ப்ரொடக்ஷனும் ஸோ அது மாதிரி இருக்கணும். ஸோ என்னோட இந்த உணர்வை சரியாக புரிந்து கொண்டவர்கள் என்னோட சேர்ந்து நிறைய பேர் வந்து ஒர்க் பண்ணிருக்காங்க. நிறைய பேர் வந்து இணை தயாரிப்பாக வந்து சேர்ந்துருக்காங்க. அந்த வகையில் வந்து நந்தகுமார் சார் தொடர்ந்து என்கிட்ட பேசிட்டே இருந்தார். ஸோ அப்படி தான் வந்து நான் அவர்கிட்ட வந்து ஒரு 2 தினகர் தான் வந்து டைரக்டர் முடிவானதுக்கப்புறம் ஒரு 2 கதை வந்து அவங்களுக்கு வந்து அனுப்பிச்சி வச்சேன். ஸோ அதில் வந்து பாட்டில் ராதா பண்ணலான்னு சொல்லிட்டு அவங்களும் முடிவு பண்ணாங்க, நானுமே முடிவு பண்ணேன். ஸோ அப்படி தான் இது எடுக்கப்பட்டது. ஸோ தினகர் மேலே எனக்கு கொஞ்சம் பயம்தான் இருந்தது. ஏன்னா அவன் ஷார்ட் ஃபிலிமை பார்த்து பயந்தவன் நான். ஜெய் மேலே எனக்கு அது பயம் இல்லை. ஏன்னா ஜெய் வந்து ஒரு டாக்குமெண்ட்ரி பண்ணியிருந்தா, பெவர் ஆஃப் டாக்ஸ்ன்னு சொல்லிட்டு பயங்கர அட்டகாசமான ஒரு படம் அது. நான் அவங்ககிட்ட வந்து நீ இப்படி ஒரு ராவா ஆயிடுறான்னா அவன் வந்து பயங்கர என்டர்டெயினாக வந்து ப்ளூ ஸ்டார்னு ஒன்று எடுத்துட்டான்.
இவன் வந்து எப்படின்னா பயங்கர லவ்வே ஒரு என்டர்டைனாக தான் இருப்பான் அப்படின்னு பார்த்தா இவன் பயங்கர எமோஷ்னலான ஒரு படம் எடுத்து வந்துருக்கான். டோட்டல் கான்ட்ராஸ்ட் ரெண்டு பேருமே. அண்ட் வந்து அதே ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் படம் பார்த்து முடிச்சதுன்னே வந்து பார்த்தா வெல் எக்யூப்டு ஒரு படமாக அது இருந்தது. டெக்னிக்கலாகவும் சரி, ஆர்டிஸ்ட்டு நடிச்சது, ஸோ இதெல்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். ஏன்னா அவருடைய ஃபர்ஸ்ட் ஷார்ட் ஃபிலிம் பார்த்துட்டு பயங்கர கொடூரமாக இருந்தது. அப்புறம் அவர் டைரக்டராக எவ்வளோ கொடூரக்காரனாக இருந்தான்னு அவனை பற்றி எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க. நடிக்க தெரியாத ஒரு சின்ன பையனை வந்து கொடுமைப்பட்டிருக்கான். அது பற்றிலாம் என்ன சொன்னாங்க கேட்டு சிரிச்சிட்டு இருந்தோம் நாங்கள். அந்த கதை வந்து பயமான கதை. அந்த ஷார்ட் ஃபிலிம் வந்து ஓகேவான ஷார்ட் ஃபிலிம் தான், அப்படி முடிஞ்சிருக்கோம். பட் ஆனால் வந்து அதை எடுத்த விதம் வந்து பற்றி பேசி பயங்கரமாக சிரிச்சுட்டு ஜெய் வந்து ஓடி வந்துட்டான். ஒரு நாளோட வேலை செஞ்சேன், ஒரு நாள் 2 நாளாக வேலை செஞ்சு ஓடி வந்துட்டான். அவங்க கூடலாம் எவ்வளோ வேலை செய்வான். ஸோ அந்த அளவுக்கு வந்து விஜயநகருடைய கொடுமையை வந்து நான் தான் யோசிச்சேன். நான் சொல்லி அனுப்பிச்சேன், ஸ்பாட்டில் யாரும் திட்டாதரா, ஆக்டருங்களை திட்டாமல் வேலை வாங்கினா கொஞ்சம் கவனமாடுறா. நான் ஸ்பாட்டுக்கே போகல ஃபஸ்ட்டு, இவன் என்ன பண்ணுறான்னு சொல்லிட்டு அப்படியே வெயிட் பண்ணிட்டேன்னா அப்புறம் சில ஃபுட்டேஜஸ் பார்த்தோன்னே வந்து பரவாயில்லையோ டைரக்டர் ஆகிடுவான்டா அப்படின்ற மாதிரி வந்து எனக்குள்ள ஒரு கான்ஃபிடென்ட் வந்தது. அந்த கான்ஃபிடென்ட் அடிப்படையில் சரி அப்படியே நான் அவனை வந்து விட்டேன். நான் அப்படின்னு பார்த்தா அவர் பயங்கரமாக இப்படி ஒரு எமோஷ்னலான ஒரு படத்தை வந்து கொடுத்துட்டான். அண்ட் வந்து உண்மையிலேயே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ இந்த படம் நிச்சயமாக வந்து ஆடியன்ஸை என்கரேஜ் பண்ணும், அதே நேரத்தில் வந்து எமோட்டிவாகவும் அண்ட் ஒரு விழிப்புணர்வாகவும் ஆக்கும் அப்படின்றதுல வந்து எங்களுக்கு வந்து ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. நான் வந்து 12th படிக்கிறப்போ தனியாக ஒரு நைட்டில் உட்காந்து ஒரு நாள் வந்து சூசைட் பண்ணிக்கலாம்னு யோசித்தேன். அது என்னன்னா வந்து இதுதான், அந்த என் வீட்டில் வந்து எங்கள் அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டே இருப்பாங்க, எப்போ பார்த்தாலும் அழுதுகிட்டே இருப்பாங்களா, அது வந்து பார்க்கவே முடியாது என்னால். ஸோ அது வந்து திடீர்னு என்னை வந்து பயங்கரமாக ஒரு இமோஷனல் ஆகி போட்டுச்சு. அப்புறம் வந்து அந்த மாதிரி ஒரு ஏஜுக்கு போயிட்டேன். அது யாருக்குமே தெரியாது, யார்கிட்ட நான் ஷேர் பண்ணதில்லை, எங்கள் அண்ணனோட இருக்குது. ஸோ அது வந்து எவ்வளோ கொடுமையானதுன்றதை வந்து நேரடியாக நின்று அனுபவிச்சவன். ஸோ இவன் வந்து ஒரு ஸ்கிரிப்ட் அவுட் எடுத்து வந்து கொடுத்தவனே நான் அதை படித்து வந்து எனக்கு பயமாக என்ஜாய் பண்ணேன். நான் இப்போ அவன் இதை எழுதுனா எப்படி இந்த லாங்குவேஜை பிடிச்சான், அது எப்படி இதை பேசுகிறத வந்து அவன் வந்து அந்த டைலாக்ஸை எப்படி அந்த நுவான்சஸை எப்படி வந்து பிடிச்சான். அண்ட் வந்து அதில் வந்து அஞ்சலி இருக்குதுல்ல, அஞ்சலி தான் என் அம்மா. நான் என்னுடைய ஆசையே என்னன்னா என் அம்மா வந்து கஷ்டப்பட்ட மாதிரி என் பொண்டாட்டி கஷ்டப்படக்கூடாது, என் பிள்ளைங்க கஷ்டப்படக்கூடாது. அதுதான் நான் வந்து பயங்கரமாக, ஏன்னா ஊரில் ஒரு கொண்டாட்டம் ஒரு திருவிழானா எல்லார் வீடும் சந்தோஷமா இருக்கும். ஆனால் எங்கள் அப்பா எங்களை பயங்கர சந்தோஷமா, எங்கள் அப்பா மாதிரி எங்களை வளர்த்தது கிடையாது, யார் வீட்டாண்ட போய் எங்களை நிற்க வச்சது கிடையாது. சாப்பாடுக்கும் சரி படிப்புக்கும் சரி பயங்கரமாக பார்த்துப்பாரு. எங்களோட ட்ரெஸ் எல்லாம் வந்து எங்கள் அப்பா அவ்வளோ எங்களை பற்றி யோசிப்பார், கல்வி பற்றி எல்லாத்தையும் பற்றி யோசிப்பார். ஆனால் குடின்னு வரப்போ வந்து அவரை இழந்துருவார் எங்கள் அப்பா. ஆனால் கடைசி காலத்தில் அவர் வாழணும்னு நினச்சார். நான் ஒரு பொசிஷன் வந்ததுக்கப்புறம் இன்னும் கொஞ்ச நாள் நான் உயிரோடு இருக்கிறேன்டா அப்படின்னு ஆசைப்பட்டார். பட் அவருடைய லிவர் ஃபெயிலியரில் தான் அப்பா வந்து இறந்துட்டார். அது ஆக்சுவலி வந்து ஒரு 6 months டைம் கொடுத்தாங்க, பார்த்தா 1 weekலேயே வந்து இறந்துட்டார். ஸோ அது ரொம்ப ஒரு கவலையான ஒரு விஷயமா எனக்கு இருந்தது. ஆனால் தெரியல, நான் அந்த டைமில் எங்கள் வீட்டில் வந்து ஒரு ஜிம் மாதிரி செஞ்சு வச்சுருந்தோம். இந்த இடத்துல உட்காந்து ஒரு வீட்டில் வந்து நான் தனியாக உட்காந்து யோசிச்சுட்டு இருந்தேன். பட் ஆனால் அதுக்கப்புறம் வந்து நான் எப்படி அதுலேருந்து மீண்டு வந்தேன்னு எனக்கு தெரியல, வெறும் அந்த நிமிஷம் மட்டும் எனக்கு ஞாபகம் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் நான் பொதுவாக எங்கள் வீட்டில் அதிகமாக இல்லை, எங்கள் அப்பாவுடைய ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் அதிகமாக ஹேண்டில் பண்ணது வந்து எங்கள் அம்மா, எங்கள் அண்ணன், என் தம்பி, இவங்க தான் வந்து பயங்கரமாக அதுக்குள்ளே இருந்தாங்க. நான் வந்து பொதுவாக வீட்டிலேயே இருக்க மாட்டேன், வெளியிலே தான் இருந்தேன் நான் படித்ததுலேருந்து எல்லாமே. ஸோ அதனால் வந்து ஓரளவுக்கு நான் தப்பிச்சு தான் இருந்தேன் நான். பட் ஆனால் வந்து அந்த எமோஷனை என்னால் படிக்க முடிஞ்சுது. நாட் ஒன்லி என்னோட அப்பா, தினரோட அப்பா கூட சொல்லலாம். லைக் நிறைய பேரை நாங்கள் அப்படி கிட்ட இருந்து பார்த்துருக்குறோம். அண்ட் வந்து இது குடி நோயின்றதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கே வந்து ரொம்ப நாள் ஆச்சு. குடிகாரங்களை பார்த்தா நமக்கு வந்து கோவம் வரும், ஏன் இப்படி பண்ணுறாங்க, ஏன் அப்படி பண்ணுறாங்கன்னா அப்படி கிடையாது. அது ஒரு நோய், ஒரு ஹேபிட்டாக மாறி வந்து அவங்க வந்து அவங்கள இழந்து அவங்க எப்படி வந்து ரியாக்ட் பண்ணுறாங்கன்றது வந்து சம்டைம்ஸ் வந்து நம்ம அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கே ரொம்ப டைம் இருக்கும். ஸோ அப்படி ஒரு படத்தை நம்ம எடுக்கிறோம், அப்படி ஒரு படத்தை வந்து நம்ம வந்து ஹேண்டில் பண்ணுறோம், இது கரெக்டாக கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற ஒரு பயம் இருந்தது. ஆனால் இன்றைக்கி தேதியில் வந்து சின்ன படங்களை கொண்டு வந்து தியேட்டரில் சேர்க்கறது வந்து மிகப்பெரிய சவாலாக இருக்குது. அண்ட் ஓடிடிலையும் வந்து இந்த படத்தை வந்து விற்கிறதுங்களும் வந்து பயங்கர சவாலான ஒரு இடத்த நோக்கி நகர்ந்துருக்கு. அந்த தியேட்டர் ரிலீஸை வந்து உண்மையிலேயே நினச்சி பார்க்குறப்பவே வந்து ரொம்ப பயமாக இருக்காது. இத்தனை திரைப்படங்களை தயாரித்த நீலம் ப்ரொடக்ஷன் அண்ட் வந்து ஒரு இயக்குனராக பரவலாக தெரிஞ்சிருக்கிற என்கிட்ட இருந்து கூட ஒரு படத்தை வந்து ரொம்ப இலகுவாக ஒரு படத்தை வந்து ரிலீஸ் பண்ணுறது அப்படின்றது ஒரு பெரிய சேலஞ்சிங் வந்து கிரியேட் பண்ணியிருக்கு. ஆனால் வந்து இந்த சேலஞ்சோட
நாங்கள் பயப்படல. சரி ஓகே இப்படி ஒரு சேலஞ்ச் இருக்குது, அதனால் வந்து நம்ம வந்து ஒரு வணிக ரீதியாகவோ இல்லை வந்து அப்படி ஒரு படங்கள் எடுக்கக்கூடாதுன்னு நான் சொல்ல, எனக்கு அதுக்கு எதிரானவன் கிடையாது. பட் ஆனால் வந்து அப்படி ஒரு திரைப்படங்கள் எடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருந்துமே ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சில ரூல்ஸை டிசைட் பண்ணி சில லிமிடேஷனை கிரியேட் பண்ணி இப்படி திரைப்படங்கள் தான் எடுக்கணும், இப்படி தான் இருக்கணும், என்ன சவாலாக இருந்தாலும். இப்போ என்னுடைய எல்லா திரைப்படங்களும் வந்து வெற்றி தோல்வியை மீறி ஆடியன்ஸ் இதை எப்படி அக்செப்ட் பண்ணுறாங்க தான் நாங்கள் பார்த்துட்டே இருக்கிறோம். இதோட வெற்றியோட ரேஷியோ வந்து எப்படின்னா ஒவ்வொரு படத்துக்கும் மாறுபடும். எல்லா படங்களுமே வந்து லாபகரமான படங்களா அப்படின்னா வந்து அதில் சில கேள்விகள் இருக்குது. ஆனால் எல்லா படங்களும் தோல்வி படமாலாம் இல்லை. அது எந்த வகையிலனா வணிக ரீதியாக நாங்கள் வந்து லாபம் ஈட்டாமல் போயிருக்கலாம். ஆனால் அந்த படம் உருவாக்குற விவாதங்கள், அந்த படம் வந்து ஏற்படுத்திருக்கிற தாக்கம், அந்த படம் ஏற்படுத்துகிற விழிப்புணர்வு இருக்குல்ல, அப்புறம் அந்த படம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. இதுக்கப்புறம் வர நிறைய ரைட்டர்ஸை ஆக்டர்ஸை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதில்ல. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஆர்ட் ஒர்க்கை நம்ம தொடர்ந்து குத்துட்டே இருக்கிறோம் அப்படின்ற ஒரு பலம் இருக்குல்ல, அதுதான் வந்து என்ன பண்ணுதுன்னா ஒரு அட்ரினல் மாதிரி வந்து புஷ் பண்ணிட்டே இருக்கு, நம்ம தொடர்ந்து பண்ணிட்டே இருக்கணும். ஸோ இவ்வளோ பேர் வந்து பாராட்டினோடனே எனக்கு வந்து பயங்கர எனர்ஜி ஆயிடுச்சு. என்னடா இது வந்து நம்ம எனக்குமே வந்து சோர்ந்துடக்கூடாது அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ வந்து அதுதான் வந்து நாங்கள் தொடர்ந்து புஷ் பண்ணிட்டே இருக்கிறோம். அண்ட் வந்து டெஃபினட்டாக என்றைக்குமே வந்து ஃபர்ஸ்ட் படத்துலேருந்தே எனக்கு வந்து மீடியாவோட சப்போர்ட் என்றைக்குமே இருந்துகிட்டே இருக்குது. நேர்மறையான விமர்சனமும் சரி, எதிர்மறையான விமர்சனமும் சரி, என்னை பற்றி அதிகமாக விவாதிக்கிறது, நீலமை பற்றி பேசுறது, நீளம் தயாரிப்புகளை பற்றி பேசுறது. இதை இன்னொரு பிரச்சனை ஒன்று இருக்குது. எங்கள் திரைப்படங்களை வந்து நாங்கள் ஒன்று ஹேண்டில் பண்ணுவோம், எல்லாமே ரஞ்சித்தோட படமாகவே விமர்சனம் பண்ணுவாங்க. ஒரு ஃபர்ஸ்ட் படம் டைரக்டர் பண்ணுவாங்க, சில எக்ஸ்கியூஸ் இருக்கும். சில நிறுவனங்களில் வர ஃபர்ஸ்ட் படம் டைரக்டர்ஸ் வந்து சில எக்ஸ்கியூஸ் பண்ணுவாங்க. சரி ஓகே நல்லா இருக்கு நல்லான்னு சொல்லுவாங்க. ஆனால் நீலம்லேருந்து வர திரைப்படங்களை விமர்சனம் பண்ணுறப்போ வந்து நான் பயங்கரமாக வாட்ச் பண்ணியிருக்கேன். கருணையற்று ரஞ்சித்தோடைய நான் டைரக்ட் பண்ணால் எப்படி ஒரு விமர்சனத்தை நான் வந்து எதிர்கொள்ளணும் அந்த அளவுக்கு வந்து அது வந்து ஃபேஸ் பண்ணப்படும். பட் ஆனால் அது ஒரு சவால் தான். நான் அதுதான் சொல்லுவேன். நான் வந்து அதை வந்து நீங்கள் விமர்சனம் பண்ணாதீங்க, இல்லை வந்து நீங்கள் வேறு மாதிரி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க நான் சொல்லவே மாட்டேன். நீங்கள் இதை பற்றி பேசுவதே வந்து ரொம்ப ஒரு சாதகமான சூழ்நிலையாக நான் வந்து பார்க்குறேன். இந்த படத்தை பற்றி பேசுவதே ஒரு சாதகமான சூழ்நிலையாகவும் ஒரு சப்போர்ட்டாகவும் நான் வந்து பார்க்குறேன். பேசுவது தான் அவசியம். நீங்கள் அதை வந்து எதிர்மறையாகவும் பேசலாம், நேர்மறையாகவும் பேசலாம். பேசுவது வந்து ரொம்ப ரொம்ப அவசியம். அந்த பேசுவதற்கான சூழலை தொடர்ந்து உருவாக்கணும். அந்த எனர்ஜியை வந்து நீங்கள் எனக்கு தரணும், எங்களுக்கு தரணும், நிறுவனத்துக்கு தரணும், இங்கே இருக்கிற ஒவ்வொரு படைப்பாளிகளுக்கும் தரணும் அப்படின்றது தான் எங்களோட விருப்பம். ஸோ அதனால் ரொம்ப மகிழ்ச்சி உங்களோட தொடர்ந்து இயங்குவதில். அண்டு இந்த திரைப்படத்தில் வந்து பணியாற்றிய டெக்னீஷியன் அண்ட் ஆர்டிஸ்ட் எல்லாரும் பற்றியும் நீங்கள் வந்து டெஃபினட்டாக நீங்கள் வந்து பேசுவீங்க. அந்த நம்பிக்கை வந்து எனக்கு இருக்குது. என்னோடு மிக உறுதுணையாக இருக்கிற நந்தகுமார் சாருக்கும், பலூன் பிக்சர்ஸ் திரு அருண் அவர்களுக்கும், மற்றும் நீலம் ப்ரொடக்ஷனில் இருக்கிற ஒவ்வொரு தோழர்களுக்கும், குறிப்பாக குணா பிஆர்ஓ குணாவுக்கு வந்து நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஒவ்வொரு முறையும் குணாவை நான் வந்து மிஸ் பண்ணுறேன். அப்புறம் வந்து இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணுற ஜெனரஸ் டீம்ங்க அவங்களுக்கும் வந்து இந்தியா முழுக்க மட்டும் எல்லா இடத்துலையும் அவங்க தான் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கும் வந்து என்னுடைய மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் எங்களோட இந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம் சப்போர்ட் பண்ணுற திங் மியூசிக் அண்ட் வந்து ஒவ்வொரு முறையும் எங்கள் நிறுவனத்தில் வர பாடல்களை வந்து போட்டி போட்டு வாங்குறதுல திங் மியூசிக் பெரிய ஆர்வம் காட்டுவாங்க. அவங்க தொடர்ந்து பெரிய சப்போர்ட் பண்ணிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து என்னுடைய மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இதில் ஒர்க் பண்ண இங்கே வந்திருக்கிற வாழ்த்து வந்திருக்கிற எல்லாருக்குமே என்னுடைய நன்றிகளை உரித்தாக்கிறேன். ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. நான் எப்பவுமே ரொம்ப யோசிப்பேன், ஏன்னா நம்ம பெரிதும் மதிக்கிறவர்களை வந்து நான் கூப்பிடுறதுக்கு வந்து ஒரு வேலிடான படங்களை பண்ணணும் நான் எப்பவுமே யோசிப்பேன். ஸோ அந்த பெரும் திருப்தி எனக்கு இருக்கு. மிஸ்டர் ஜான் விஜய் வந்திருக்காரு லேட்டா. ஓகே ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஜெய்ஹிந்த். ரொம்ப ஐரணியான மேடையாக பார்க்குறேன். வெற்றிமாறனையும் அமீரை தவிர எல்லாருமே குடிக்காரர்கள். ஜான் விஜய் இப்போ தான் என்ட்ரி கொடுத்தான். அந்த படம் பார்த்துட்டு என்ன சொன்ன இன்ட்ரோவில், அண்ணன் படம் முடிச்சு எங்கன்னா போகலாம் அப்படின்னு. தமிழ் சினிமாவில் அதிகமாக குடித்தவனும் குடித்து கொண்டிருப்பவனும் குடிக்க போவனும் நானே. இப்போ நான் நிறையா இதை பற்றி பேசும்போது இது ஒரு ஐடியா ஒன்று வருது. எப்படின்னா வந்து இந்த படம் வந்து ஒரு அடிக்ஷனை பற்றி படம் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ எனக்கு அப்படி ஒரு இன்டர்பிரேஷனாக நான் அப்படி பார்க்கல. நான் தினகரை வந்து நான் வந்து இந்த படம் பார்க்கும்போது வந்து ஒரு ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் ரைட்டராக நான் பார்த்தேன். Any finest writer will not talk loudly. மேலே ஒன்று இருக்கணும்,
ஆனால் கீழே சப்டெக்ஸ்டில் ஒரு கதை சொல்லுவான். இந்த ஒட்டுமொத்த படமும் ஒரு சப்டெக்ஸாக தான் நான் பார்க்குறேன். குடி மனிதன் தோன்றலேருந்து குடி இருக்கு. இப்போ ஃபென்னி அப்படின்னா அங்கே விளைந்த கோவாவில் வந்து போர்த்துகீஸ் வந்து அவங்க கொடுத்த அந்த விதையிலிருந்து ஒரு பலரசத்தை எடுத்து அதை போதை ஆக்கி குடிக்கிறோம். தமிழ்நாட்டில் ஆதியில இருந்துச்சு. அதாவது வந்து எனக்கு அதை பற்றி ஃபுல்லாக தெரியும். ஆக்சுவலாக சாராயமே எனக்கு காய்ச்சல் அளவுக்கு எனக்கு வந்து டெக்னாலஜி தெரியும். நான் சினிமாவோட அதை கண்டுபிடிச்சிருக்கேன். எப்படி கண்டுபிடிச்சிருக்கேன்? அது மதுகுலப்பு வந்தா பிறகு நான் நம்ம கவலைப்படாது, நான் காய்ச்சிருவேன், கவலைப்படாது. ஒவ்வொரு நாட்டுக்கும் போகும்போதும் அந்த நாட்டில் வந்து அந்த குடி இருந்து கொண்டே இருக்கிறது. அப்போ குடி அப்படின்ற ஒரு சமூகம் எப்படி பார்க்கறதுனா வந்து ஒரு காரி துப்புனை எச்சல் போலதான் ஒரு குடியை பார்க்கறது. மது ஒரு காலத்தில் ஒரு பெரிய சேக்ரெட், ஒரு கம்யூனல் பார்ட்டிசிபேஷன். ட்ரைபல் எல்லா ட்ரைபலும் இப்போ நீங்கள் வந்து இப்போ இங்கே இருக்க 6 ட்ரைபல்ஸ் இருக்காங்க. நம்ம இதில் தோடாஸ் இருக்காங்க, குறும்பாஸ் இருக்காங்க. அந்த குறும்பாடு 2 இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 5-6 பேர் இருக்காங்க. 5-6 பேருக்கும் அவங்களுக்கு இண்டிஜினஸாக அவங்க கிரியேட் பண்ண மது இருக்கு. அந்த மதுவை எப்போ குடிக்கிறாங்க அப்படின்னா ஒரு வருடத்துக்கு 4 நாட்கள் 5 நாட்கள் அவங்களுடைய கடவுள் வழிபாடு. அப்போ அந்த வழிபாடுக்கு படைக்கிறது வந்து மாமிசத்தை படைத்து மதுவையும் படைத்து மதுவை குடித்து மாமிசம் சாப்பிட்டு விட்டு அன்று முழுவதும் ஆடி களைத்து விட்டு அதை மறந்து விட்டு திரும்பி காட்டுக்குள்ள வேட்டையாட போறாங்க. நாகரிகம் வளர்ந்த பிறகு அதை வந்து நம்ம வந்து சொசைட்டெல்லாம் நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். ரோமானியர்கள் வந்து அவ்வளவு குடியிலே இருந்தது. ஆனால் முகலாய நம்ம ஹிஸ்டரி ஆஃப் முகல் எம்பையர்ஸை பார்க்கும்போது வந்து சில பேர் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வந்து அப்ஸ்டெயினா அவுரங்கசீப் மாதிரி இருந்தாங்க. சில பேர் வந்து இன்டெல்ஜ் பண்ணாங்க. ஸோ உலகம் ஃபுல்லாக பிரிட்டிஷர்ஸ். நீங்கள் வைன்ஸ் எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டனில் போய் பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் வந்து அவனுக்கு வந்து கோடி ரூபாய் பேங்க்ல இருக்கோ இல்லையோ கோடி ரூபாய்க்கு ஒர்த்தான வைனை வந்து அவன் செல்லரில் வைக்கிறான். சில நேரங்களில் வந்து அவன் காசு இல்லாத போது அந்த வைனை கொடுத்து எனக்கு வந்து காசு கொடுன்னு சொல்லி வாங்கிக்கிறான். ஸோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாகவே அந்த வைனை ஆக்கிக்கிறான். ஒரு ஸ்காட்லாண்டு முழுதும் விஸ்கி இருக்கு. ஸ்காட்லாந்து முழுதும் நான் போகும்போது தேடி டெலவேர் எல்லா இடத்துலையும் போகும்போதும் அங்கே வந்து ஒரு விதமாக மது இல்லாத இடமே இல்லை. மனிதனுக்கு மது தேவைப்படுது சில நேரங்களில். ஆனால் நான் ஆரம்பிக்கும் போது வந்து இந்த படத்தை பற்றி பேசுறதுக்கு இப்படிதான் ஆரம்பிக்கணும் இப்ப நினைக்கிறேன். நானும் மதுவை விரும்பி நேசித்து குடிப்பவன். ஆனா ஒரு நாள் கூட அந்த மது என்னை கண்ட்ரோல் பண்ணதில்லை. அந்த மதுவை குடிக்கும் பொழுது ஒரு என்னை பொறுத்தல நான் அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து எப்படின்னா சாராய கடைக்கு போகும்போது அசிஸ்டன்ட் டைரக்டர் இருக்கும்போது ஒரு குவார்டர் வாங்குற காசு இருக்கும். மோஸ்ட்லி ஓல்டு மங்கு 2 டாக்டாய்ஸ் கொசுவத்தியோடு உள்ள போவேன். என்னை பேச ஆரம்பிச்சப்போ சினிமா பேச ஆரம்பிச்சோம். சிவாஜி பேசுவோம், பாலச்சந்தர் பேசுவோம், பாரதராஜாவை பேசுவோம், இளையராஜாவை பாடுவோம். ஸோ எங்களுக்கு பெரிய கான்ஃப்ளிக்ட் யாருன்னு கேட்டால் அந்த கொசுவத்தில் தான். ஸோ எங்கள் பக்கத்தில் 2 கொசுவத்தி எரியும். ஒரே ஒரு குவார்டர் ஓப்பன் பண்ணி அடிக்க ஆரம்பிப்போம், பேச ஆரம்பிப்போம். அப்புறம் நான் பாட ஆரம்பிப்பேன். எங்கிருந்தோ ஒரு குவார்டர் வந்து எனக்கு நான் பாட ஆரம்பிச்சேன். நான் காலேஜில் ஃபஸ்ட் இயரில் வந்து செட்டிநாடு பாலிடெக்னிக்கில் வந்து நான் வந்து அந்த ஃபஸ்ட் இயர் முடியும் போது செகண்ட் இயர் வந்து குடிச்சிட்டு என்ன பண்ணாங்க, பாட சொன்னாங்க. நான் பாடின பாட்டு வந்து பொண்ணை போல ஆத்தான். எப்படி பாடினேன்னு தெரியல, ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கொடுத்துட்டாங்க எனக்கு. செகண்ட் இயர் முழு குடி. என்ன பாடல அப்படியே அவன் போய் பாடினேன். அந்த பாட்டு அதே பாட்டு தான் பொண்ணை போல ஆத்தான், ஃபர்ஸ்ட் ப்ரைஸ். தேர்ட் இயரும் அதே பாட்டு ஃபுல் குடி, ஃபர்ஸ்ட் ப்ரைஸ்.
ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக இங்கே இருக்கணும். அப்படின்னா என்னுடைய குடி இருக்கும் பொழுதும் எனக்கு எப்பயும் வாழ்க்கை சந்தோஷமாகவும் ஹோப்பாகவும் இருந்து கொண்டே இருந்தது. படம் அவன் என்ன சொல்லியிருக்கான்னு எனக்கு தெரியல. அது வந்து ஐ ஹாவ் டு கோ டீப்லி இன் ஐ டோன்ட் வாண்ட் டு கோ பிகாஸ் இட்ஸ் மை இன்டர்பிரேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். கதை சொல்றீங்க போர் அடிக்குது. அண்ணா கதை சொல்றேன். அங்கே யாரும் குடிச்சிட்டு குடி நோயாதுன்னு சொல்றாங்கல்ல, இந்த நோயாகிறதுக்கு காரணம் என்னன்னு பார்க்கணும். இந்த குடிகளில் நோயாகும் மனிதர்களை நீங்க 99 விழுக்காடு ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ஹியூமன் பீயிங்ஸ் இருக்காங்க. பார்த்துருக்கீங்களா? பிரான்சிஸ் கிருபா இதே மடியில் உட்கார்ந்து இருக்கும் போது பிரான்சிஸ் கிருபா ராம் பேசிக்கிட்டு நான் உட்கார்ந்துருக்கேன். பிரான்சிஸ் இங்க வந்து உட்கார்ந்து அவன் பேசுறான். நான் தான் திட்டி வெளியே அனுப்புனேன். நான் வெளியே போன பிறகு என்னடா மகனே இப்படி பண்றா அப்படின்னு. எவ்வளவு பெரிய கவிஞன்டா. இன்னைக்கு என்னுடைய நண்பன் சங்கர் சுப்ரமணியன் மிகப்பெரிய எழுத்தாளர், பெரிய கவிஞன். அவன் எழுதின ஒரே நாவலை ஐ திங்க் கனியே ஏதோ ஒரு நாவலை படிச்சுக்கிறோம். எப்படி படிச்சுக்கிறோம்னா விழுந்து விழுந்து படிச்சுக்கிறேன். சங்கர் கன்னி என்ற ஒவ்வொருவரையும் வந்து சங்கர் சொல்லியிருக்க. இப்ப அந்த மனிதன் அவ்வளவு நுட்பமாக தமிழ்நாட்டில் ஒரு மிகச்சிறந்த எழுத்தாளர். சீக்கிரம் சூரியன் மாதிரி வந்து மறைஞ்சு போயிட்டான். அப்ப ஏன் அடிக்ஷனுக்குள்ள போனான் அப்படிங்கும் போது ரொம்ப ரொம்ப நுட்பமாக முடியும். நம்ம வீட்டில இருந்து ஒரு 1 கிலோமீட்டருக்குள்ள ஒரு 1/2 கிலோமீட்டருக்குள்ள நம்ம நண்பர்கள் சில பேர் வந்து போறதுக்கு காரணம் இந்த சமூகம் கொடுக்கும் அழுத்தம். இந்த படம் பார்த்து ரொம்ப கேர்ஃபுல்லான விஷயம் வந்து என்னுடைய மகனை, எனக்கு மகன் இருந்தால் என்னுடைய நண்பன் இருந்தால் நான் எப்படி பார்த்துக்கணும்னு ரொம்ப முக்கியம். ஒருத்தன் ஒரு குடிக்கல போயிட்டு அவன் வந்து அடிக்ட் ஆகிறான் அப்படின்றது. ஏன்னா எல்லாமே அடிக்ஷன் தான். போன் அடிக்ஷன். இப்போ நம்ம வந்து வெற்றி சொன்ன மாதிரி வந்து கேட்ஜெட் அடிக்ஷன், இன்ஸ்டாகிராம் அடிக்ஷனு. இப்போ நம்ம இன்ஸ்டாகிராமில் பார்க்குறோம். ரொம்ப ஆச்சரியமாக நான் ஃபேமிலி பார்க்குறேன். எல்லா பொண்ணுங்களும் டான்ஸ் ஆடுறாங்க. என்னன்னு புரியல. தமிழ்நாட்டில் இந்தியா புரியல. எல்லாருமே விழுறாங்க. அப்புறம் இன்னும் செக்ஸியா முதல்லாம் கடிக்கிறாங்க. எனக்கு புரியவே இல்லை. இதோட அடிக்ஷன் உலகத்தில் புரியல. ஒரு அழகான பெண், என் மகள், அவ யாரோ ஒருத்தி அழகு லட்சணமா இருக்கான். அவ வந்து ஒரு 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 கேவலமான ஓத்தாங்கம்மா ஒரு பாட்டு இருக்கும். அந்த பாட்டை வச்சுட்டு அவ முதல்லாம் கடிச்சிட்டு சொல்றல. நண்பர்களை இதை விட மோசமான அடிக்ஷன் இந்த சமூகத்தில் இருக்கான்னு கேட்கிறாங்க. அடிக்ஷன் எங்க இல்ல? இந்த வரப்போதைய இந்த ஐபிஎல் வரப்போகுது. நம்மளாம் அடிக்ஷன் இல்லையா? சினிமா விட்டு அப்படியே நேரம் போய் வாயத்தை வந்து பார்த்துட்டே இருப்போம். தோனி ரிட்டையரே ஆக போறது கிடையாது. டெண்டுல்கர் தொப்பையோட வந்து ஆடுவாரு. நம்ம அடிக்ஷன் இல்லையா? இந்தியா பாகிஸ்தான் எத்தனை வாட்டி தோத்துருக்கோம், ஜெயிச்சிருக்கோம். நாளைக்கு இந்தியா பாகிஸ்தான் நாக்க திறந்து பார்ப்போம். அப்படின்னு பார்க்க போறோம். ஆர் வி நாட் அடிக்டட்? சினிமாவை முதல் ஷோ போய் பார்க்கறது அடிக்ஷன் கிடையாதா? ரசிகர் மன்றவங்க பெரிய பெரிய கார்போர்ட் வச்சு அதுல பால் ஊத்துறது அடிக்ஷன் கிடையாதா? எது அடிக்ஷன் இல்லை? எனக்கு கல்யாணம்னா எனக்கு பட்டுப்படவை இல்லைன்னா கல்யாணமே இல்லைன்னு சொல்லி ஒரு பொம்பளை சொன்னா அதுவும் அடிக்ஷன் தான். When we are so obsessed with something, it is called addiction. நம்ம அடிக்ஷன் நம்ம எப்படி ரொம்ப ரொம்ப அப்படி பார்க்கணும். ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்கணும். இது ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் பார்க்குறேன். ரொம்ப ஐ ஷுட் தேங்க் யூ. அந்த படத்துல அப்படி இந்த நோயின்னு சொல்றாங்க. அடிக்ஷன் ஆகி நோய் ஆனா பிறகு அவங்க திரும்பி வர்றதுக்கு வாய்ப்பு இல்லைங்கும் போது நிஜ வாழ்க்கையில நிறைய பேர் அடிக்ஷன் ஆகி அந்த இடத்துக்கு போகும்போது அது ஒரு பாயிண்ட் ஆஃப் நோ ரிட்டர்ன். There is a point. I don't call it as a disease. I may even call it as a noble disease. நான் பார்த்துருக்கேன் ஒரு குடிகாரன் ரொம்ப ரேரஸ்ட் தான். அவன் வந்து யாராவது பொறுக்கி பசங்க குடிச்சிட்டு அடிப்பாங்க. ஆனால் ஒரு வீட்டில் 2 குழந்தைகள், பெண் குழந்தைகள் இருந்து, ஒரு அழகான பெண் இருந்து, அம்மா இருந்து, அவங்க குடிச்சிட்டு போய் வீட்டில் கிடக்குறாங்க. நிறைய பேர் பார்த்துருக்கேன். என்னுடைய மனைவியினுடைய தந்தையார் அவர் அப்படியே அமைதியா ஈவினிங் வந்து அப்படியே மெதுவாக குடிக்க ஆரம்பிச்சு கத்தாப்பார் அப்படின்னு. அப்புறம் தூங்கிடுவார். அந்த ஈவினிங் முடியல. நான் பார்த்து என்னடா அது நல்லா தானே இருக்காரு, காலையில நல்லா தான் இருக்காரு, மாப்பிள்ளை எல்லாம் பேசுறாரு, நைட் தானே அவன் குடிச்சிட்டு. ஆனா எந்த வச்சுக்க மாட்டேன். நான் அவரோட பிடிப்பு
செஞ்சுருவேன். ஆனால் செஞ்சுருவா கொஞ்சம் அவர் மைண்ட் அப்படி அட்ஜஸ்ட் பண்ணல. அப்போ நான் பார்க்குறேன் இந்த சமூகத்தில் யாரு குடிகாரல, நான் தான் சொல்றேன், நான் பெரிய குடிகாரன். ஆனால் எனக்கு பெரிய ஹோப் இருக்கு. எனக்கு மிகப்பெரிய போதை அதை விட இருக்கு. அது சினிமா. மிகப்பெரிய போதை எனக்கு அது இருக்கு. அது வந்து குரசம். மிகப்பெரிய போதை இருக்கு. ஒருத்தன் இருக்கா பாரு, இளையராஜான்னு ஒருத்தன் பிடிச்சிட்டா. அதுதான் சயின்டிஸ்ட் போட்டு சயின்டிஸ்ட். மனிதர்களை அதிகமா குடிகாரன் ஆக்குனது அவர் தான் வச்சுங்களேன். இனிஷியேஷன் இங்கதான் நடந்தது. நான் சொல்றேன், once in a while I just go out actually. நான் ரொம்ப சீரியஸா பேசுறேன். நான் திடீர்னு ரஞ்சித் படபடன்னு பேசிட்டேன். என்ன ரத்தி பேசுறான், சீரியஸா பேசுறான்னு அப்படியே I cannot talk that. So பரவாயில்ல, சின்ன சின்ன கான்ட்ரவர்சி வரேன். அப்படி இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கணும் முடியாது ஏதாவது. அப்ப so we have to think very sincerely. இந்த படம் வந்து எல்லாருமே பார்க்கும்போது உடனே ஒரு கட்டம் கட்டியோ அவன் தான் பயந்துட்டே இருக்கான் வயிற்றுல புரிஞ்ச கட்சி 24ஆம் தேதி எல்லாம் குடிகாரக்காக பண்ணாச்சுங்க. ஏங்க ஒரு ஒரு எக்ஸ்ட்ராடனரி ரைட்டர் நான் சொல்லிட்டேன். அவன் எக்ஸ்ட்ராடனரி ரைட்டர் என்ன பண்றான், தான் முதல் படம் எடுக்கும் போது அவன் தேர்ந்தெடுக்கிறான் என்ன கதை பண்ணலான்னு. எப்படியாவது ஒரு குத்துப்பாட்டு வச்சு ஒப்பேற்றலாம், ஒரு பெரிய தலைக்கு வந்து கதை சொல்லி எதாவது பண்ணிடலாம், ஏதோ ஒன்று சொல்லி பண்ணிடலாம், இப்படி இருக்கலாம். அவன் தன் சமூகத்தையும் தான் வாழ்ந்த இடத்தையும் அவன் சேகரித்த அந்த ஆற்று மூலியமா உத்துப்பாக்க தெரிஞ்ச எல்லா விஷயங்களையும் கம்பேர் பண்ணிட்டு யோசிக்கலாம். ஏன் ஒரு மனிதன் குடியால் பாதிக்கப்பட்ட ஒரு மனிதனை நான் புரோட்டாகனிஸ்டாக, நான் ஒரு கதாநாயகன் ஏன் சொல்ல வேண்டும் அப்படின்னா, இந்த பாயிண்ட் ஆஃப் நோ ரிட்டர்னுக்கு போன மனிதர்கள் இருக்காங்க. இப்ப பாருங்க, அந்த நான் சொன்ன அந்த பிரான்சிஸ் கிருபா, அவன் அந்த பாயிண்ட் ஆஃப் நோ ரிட்டர்ன் போய் வர முடியல. 99 விழுக்காடு அந்த இடத்துக்கு போன பிறகு அவங்க வர முடியும். ஸோ ஒரு குடிகாரன் ஆகுவதற்கு மிகப்பெரிய காரணம் ஒன்றும் இல்லை, கனடா நாட்டில் ஃபர்ஸ்ட் நேஷன்ஸ் அங்கே இருந்த மனிதர்கள், அமெரிக்கா நாட்டினோட அங்கே இருந்த செவ்விந்தியர்களை நம்ம போயிட்டு கொண்டு இழுத்து அவங்க ரோட்டில் விட்டுட்டு குடியை வாங்கி கொடுத்தோம். அவன் நிலத்துல மரங்களோடையும் பறவைகளோடையும் நிலத்துலையும் வாழ்ந்த மனிதனை அவன் நிலத்தை பறிச்சுக்கிட்டு, இப்படி வெள்ளக்காரன் வந்து நம்ம நிலத்தை பறிச்சாங்க, பறிச்சுட்டு அவனுக்கு குடியை வாங்கி கொடுத்தான். நண்பர்களே, இங்க கனடா போனீங்கன்னா இங்க என்ன ட்ரிபிள் இருக்கு, அங்கே அவ்வளவு ரீஹாப் சென்டர்ஸ் இருக்கு. காலையில 7 மணிக்கு 5 மணிக்கெல்லாம் அந்த குளிர்லையும் அவங்க குடிச்சிட்டு ரோட்ல கிடப்பாங்க. பணியில கிடக்கிற ஆளுங்க நான் பார்த்துருக்கேன். ஏன் வந்துச்சு நம்ம பார்க்கணும். நம்ம ரொம்ப தள்ளி போயிட்டு ஒரு காரி துப்புற மாதிரி ஒரு குடியாரம் படுத்துக்கும் போது அப்படி பார்த்து போயிடும். அவன் ஒருவேளை பிரான்சிஸ் கிருபாவாக இருக்கலாம். பிரான்சிஸ் கிருபா ஏன் அப்படி வந்தான்னா, நீங்க பிரான்சிஸ் கிருபாவுடைய லைஃபை போயிட்டு போய் பார்க்கணும். அதுக்கு யாராவது நிச்சயம் ஒரு காரணம் இருக்கும். ஒரு குடிகாரர்களாக இந்த சமூகத்தில் புறந்தள்ளப்பட்டவர்கள், அதுக்கு நம்மளும் ஒரு காரணம் நான் சொல்ல வரேன். அதுக்காக தான் அந்த படம் எடுத்தேன். அந்த படத்தினுடைய முதல் பகுதியில் வந்து ஒரு கதைக்கு தேவையான எஸ்டாப்ளிஷ்மெண்ட் மட்டும் அவன் பண்ணியிருக்கான். அவன் அது ரொம்ப போக முடியல. ஆனா அது ரொம்ப எனக்கு வந்து பொருத்தமா இருந்துச்சு. ஏன்னா குடிகாரர்களை பத்தி நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். நானே குடிகாரன், எனக்கு தெரியும். என்னைய ஹோப் கரண்ட்ல போய் பார்ப்பேன். ஆக்சுவலா அந்த மனிதனுக்கு ஹோப் இல்லை லைஃப்ல. ஏன்னா ஒரு கடுமையான வறுமை. அவன் ஒரு பெரிய ஆர்டிஸ்ட். அவன் சொல்றான், ஏய் என் வேலையை நீ சொல்லாதறான்றான் குடிச்சிட்டு. ஆனா குடிச்சிட்டு சொல்றான். அவனை யாராவது அங்க இருக்கும், ஆனா நீ எவ்வளவு பெரிய ஆர்டிஸ்ட்னா, நான் சாயங்காலம் அப்படின்னா அவன் இந்த ஆர்ட் ரொம்ப முக்கியம். ஒருவேளை அவனுக்கு இந்த சமூகம் சரியான வேலையும் சரியான அவனுடைய அறிவுக்கு அங்கீகாரம் கொடுத்திருந்தால் அவன் குடித்திருக்க மாட்டான். அவன் ரோட்ல போய் யாரையுமே அடிக்கலங்க அந்த படத்துல. அவன் ரோட்ல போற பொம்பளை கை பிடிச்சிருக்கல. தன் மனைவி, தான் கைவிட்டு போன மனைவி இன்னொரு மனிதனோட நிற்கும் போதும் இவன் எழுதின அந்த கதாபாத்திரம் ரொம்ப அமைதியா இருக்கு. அவன் போய் சட்டை பிடிக்கல. உலகத்தின் மிகச்சிறந்த சீன் அந்த இடத்துல அப்படியே நிக்கிறான். அப்படியே சொன்னா ரொம்ப அழகா சொன்னார். ரொம்ப நுட்பமான மனிதன். அந்த மனைவி கேட்கிறா, 10 வருஷம் என் ஆசை விட்டுட்டு போயிட்டேடா. ஏடா 10 வருஷம் முதல் நாள்ல குடிக்கிறா. 10 வருஷம் எங்க அப்பா அம்மா பொத்து உனக்கு கொடுத்தாங்கடா, உன்னை நம்பி வந்தேடா. 10 வருஷம் என் இளமையை இழந்துச்சுடா.
நீ குடிக்கும் போது மட்டும், குடிச்சிட்டு போதை வரும்போது மட்டும் என் பக்கத்துல வந்து படுத்திருக்கியா? என் உள்ளத்தை நீ வந்து என்னைக்காவது பார்த்திருக்கியா? நான் உடலை மட்டும் தான் பார்த்திருக்கேன். நான் சமைச்சு போட்ட மீன் குழம்பு மட்டும் தான் நான் ரசிச்சிருக்கேன். என் உள்ளத்தை ரசிச்சிருக்கேன் கேட்கலாம். ரொம்ப எக்ஸ்ட்ரானரியான ஒரு இடம். ஆனா அந்த மனிதன் அந்த இடத்துல ரொம்ப அமைதியாக நிற்கிறான். ஸோ ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல். சினிமா இட் இஸ் நாட் ஜஸ்ட் டு போர்ட்ரே ஃபேக்ட்ஸ், இட்ஸ் a fictional reality. ரியாலிட்டியோடைய பெருசு நான் ஃபிக்ஷன் சொல்லுவேன். இல்லைன்னா காஃப்காவுடைய மெட்டமார்ஃபோசிஸ் இன்னும் இந்த உலகம் படிச்சுக்கிறோமா? ஒன் டே கிரெகர் சாம்சா woke up and found he became a vermin or an insect அப்படின்னு சொல்ற இதோட ஒரு பெரிய ஒரு ஃபேரி டேல் இருக்க முடியும்? ஸோ இந்த படமும் ஒரு ஃபேரி டேல தான் நான் பார்க்குறேன். ஏன்னா ஒரு நம்ம சமூகத்தில் குடிக்கிறவன் நம்ம பக்கத்தில் பார்க்க மாட்டோம். குடிக்கிறவன் தன்னை அவன் பார்க்கறதுக்கு வாய்ப்பு கிடையாது. குடிகாரனோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் அந்த குடும்பம் அவனை எப்படி அவனோட அன்பு செலுத்த முடியும்னு தெரியாது. இந்த படத்தை சொல்லிக் கொடுக்கும். ஒரு குடிகாரன் இந்த படத்தை பார்த்தா நான் ஹோப்போட நான் எப்படி வருவான்னு இந்த படம் கத்துக்கலாம். ஒரு குடிகாரனோடு இருந்த ஒரு மனைவி இந்த படத்தை பார்த்தா என் மாமாவை என் அத்தானை நான் பத்திரமாக எப்படி இன்னும் அன்பு செலுத்தி அவனை பத்திரமாக அந்த அந்த பாயிண்ட் ஆஃப் அந்த இறப்புல இருந்து நான் கொண்டு வருவேன்னு இந்த படம் கத்துறேங்க. குடிகாரனுக்கு பிறந்த 2 குழந்தைகள் இந்த படத்தை பார்த்தா ஐயோ என் அப்பா எவ்வளவு நோபலான ஆள், எங்க அப்பா குடிச்சிட்டு மிச்ச காசை எனக்கு வந்து தின்பண்டங்கள் வாங்கிட்டு வரானே அப்படின்னு சொல்லுவோம். ஐயா, மனிதர்களை நம்ம உடனடியாக இடம் போட்டுருக்கோம். நம்ம எப்பயுமே பாக்கெட்ல ஒரு தராசு வச்சிருக்கோம். அவன் வந்து சும்மா அப்படி சிரிச்சுட்டாவே ரொம்ப நல்லா இருக்குல்ல அப்படிமா. அந்த அவன் பெரிய முகத்தை பெரிய பாடா இருப்பான், பாடு பாடா எவனா இருப்பான். நம்ம உடனே நல்லா இருந்துச்சுல்ல. அப்புறம் ஒருத்தன் வந்து என்ன அவனு போவான், ஒருத்தன் பெரிய பூலாட்டம் போயிட்டு மனிதர்கள் நம்மளுடைய ஒற்றுமையான அடிக்ஷன் என்னன்னா உடனடியா பாக்கெட்ல இருந்து ஒரு திராஸ் எடுத்து போட்டு அப்படின்னு மனிதர்களை நிறுக்க வேண்டாம். மனிதர்களை ஒரு எழுத்தாளர் சொல்லியிருக்கார், ஒரு மனிதனை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் 5 வருடம் அவனோட நீங்க பயணப்பட்டு கொள்கிறாங்க. ஸோ மனிதர்களை நம்ம வந்து அவ்வளோ சீக்கிரம் குடியாரெல்லாம் ரொம்ப மோசம். நான் நீ குடியாருக்கு பேச வந்திருக்கேன் ஆக்சுவலி. ஏன்னா எல்லாமே பயங்கரமா அடிக்ஷன். ஹோப் கொடுங்க ஒரு மனிதருக்கு. ஒரு திரைப்படம் தான் இன்னைக்கு வாழ்க்கையில ஹோப் கொடுக்குது. இந்த படம் ஹோப் கொடுக்குது. இவ்வளவு பேரும் நிறைய குடிகாரர்கள் இருக்காங்க எனக்கு தெரியும். பிரபஞ்சன் மாதிரி வந்து குடிகாரர்கள் குடிப்பவர்கள். இந்த சமூகம் குடித்து கொண்டுதான் குடித்து கொண்டே இருக்கும். ஏன் இப்ப வந்து கொக்கையை நம்ம மூக்குல பிடிச்சி இழுக்கலையா? எல்எஸ்டி வாயில போடலையா? இப்ப எக்ஸ்டசி போடலையா? அதெல்லாம் வந்து ரொம்ப சூப்பரா. அது வந்து அப்படியே வந்து BMW வந்து இறங்கி எக்ஸ்டசி போட்டா அவங்க ஒரு 16 வயசு போட போகுது. சனிக்கிழமைகள் நீங்க போய் பாருங்க, கருப்பு கலர்ல ட்ரெஸ் போட்டுக்கிட்டு அப்படியே கருப்பு தேவதைகளா போயிட்டு ஃபுல் எக்ஸ்டசி தான். அது குடியாரு இல்லையா? அதை நம்ம வந்து சமூகத்தை ஒத்துக்கிறோம். அவங்க வந்து ஆடிக்கிட்டு இருக்காங்க ரொம்ப சத்தமா போட்டு. நிறைய பேர் என்ன பாருங்க, எத்தனை ஆக்சிடென்ட் ஒரு மாசத்துக்கு, எத்தனை ஆக்சிடென்ட். யாரு ஆக்சிடென்ட்? சைக்கிள்ல போய் இடிச்சு குடிச்சிட்டு போய் அடிச்சு சாவடிக்கிறான். எத்தனை பணக்காரர்கள் தன் மகளும் குடித்து கொண்டு இடித்து போடலாம் தெரியல நமக்கு. குடிகாரர்களை ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா பார்த்துக்கணும். ஹோப் இந்த படம் ஹோப் எனக்கு ஹோப்பா தான் பார்க்கணும். சரிக்காரு அது உடனே ஜோக் ஆயிடுது. இந்த படம் அப்படிதான் நான் பார்க்கறேன். இந்த படம் அப்ப திரும்பி அதாவது இப்போ மிஷின் வந்து பேசினது கொட்டுக்காலிக்கு அப்படி தான் பேசினேன். கொட்டுக்காலிக்கு பேசிட்டான், எதுக்கு பேசிட்டான். வேற என்ன தலைவர்கள்லாம் நடிக்கிற படத்தை போய் பேச முடியும்? நான் சமூகத்தில் நான் ஹோப்போடு வாழ்ந்து கொண்டிருப்போம். இந்த படத்தை பார்த்துட்டு போனா நம்ம குடிக்கிறத நிப்பாட்டும். அந்த மாதிரி சினிமாக்கு தான் சப்போர்ட் பண்ணும். ஒரு குட்டுக்காலியை பார்த்தா அது தலையில கொட்டுச்சு, அதை ஒத்துக்க முடியல. ஒரு சமூகத்தை தலையில கொட்டணும். ஒட்டுமொத்த சமூக தலையில ஒட்டக்கூடிய படங்கள் தான். இதுவும் ஒரு காளி தான். அது ஒரு காளி தான், ஒரு காளியாத்தா தான். காளியாத்தா உள்ள போனனாலதான் அவனுக்கு இந்த படத்தை எடுத்து போச்சு. அவன் ஈஸியா அப்படியே வந்து ஒரு படத்தை நீளம் போடுச்சுன்னா மட்டும் ஒரு ஆட்டை ஆடிட்டு ஒரு மொத்த பண்ணா படம் ஓடிடுவேன். அவன் ஏன் கஷ்டப்படுறேன்னு சொல்றான். கஷ்டப்பட்டு படம் எடுக்க, கஷ்டப்பட்டு
பழைய மயிறு வந்து நம்ம அதுதான் வந்துட்டோம். போகும்போது கையில் 2 பாட்டில் 2 வந்து ஊதுபத்தி வச்சுட்டு உள்ள போகிறோம். போன அப்படியே தான் எங்கள் அப்பா போன பார்த்தேன். வாய ஆண் தோந்தே போனாச்சு. அங்கேயும் மண்ணு உள்ள போயிடுச்சு. அங்கேயும் போகும்போது கத்துறான் எங்கள் அப்பா. நண்பர்களே, சினிமா ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன் சொல்ல வரேன்னா, இதை வந்து ஒரு ஒர்க்கா பார்த்து இப்போ வந்து சோமசுந்தரத்தை பற்றி நான் பேசணும்னு ஆசைப்படுறேன். இப்போ நம்ம நிறைய பேர் வந்து ஆக்டிங் பற்றி பயங்கரமாக பேசுவோம். என்ன நடிச்சிட்டேன்ப்பா, இந்த படத்தை ஏன் தெரியுமா பார்க்கணும்? ஒரு ஒர்க்கா பார்த்து நீங்க பார்க்கணும். எப்படி ஒரு நடிகன் சோமசுந்தரத்தை பற்றி எனக்கு தெரியும். ரொம்ப மிதமான மனிதர். அதாவது காணாம போயிடும். ஒரு படம் நடிப்பாரு, அப்படியே திருவண்ணாமலை போய் காணாம போயிடும். அது எந்த பக்கம் போறான்னு தெரியல, இருக்கிறாருன்னு தெரியல. அவ்வளவு அசோசியா ஃபீல் பண்ற சமூகத்துல தான் ஒரு செலிபிரிட்டின்னு காட்டிக்கிறது. அவன் தான் மிகப்பெரிய செலிபிரிட்டி. ஒரு வாழும் கலைஞர், ஒரு நெச்ச கலைஞர். அவன் போய் தன்னை அழிச்சுக்கிறான். இதை முடிச்சுட்டு அவன் அழிச்சுக்கிறான். இந்த படத்துல நிறைய சாலிசார்சி ஸ்கூல்ல முதல் 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 கிளாஸ் என்ன எடுப்பாங்க? ஒரு கிளாஸை கையில கொடுத்து குடிகார மாதிரி நடிமா. இப்ப நம்ம ஊர்ல நம்ம இன்ஸ்டாகிராம்ல நம்ம எல்லாருமே ஆக்டர். இப்ப அதாவது இப்ப பிறந்தவங்க எல்லாருமே ஆக்ட் பண்ணி அவங்க ஒரு படத்துல அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஒரு காலத்துல வந்து ஒரு 5 வருஷத்துக்கு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கணும். ஷார்ட் ஃபிலிம் எடுத்தா தான் கட்ட வேகம்ன்ற மாதிரி ஆயிடுச்சு. இப்ப எல்லாம் நடிச்சாதான் கட்ட வேகம் வந்துச்சு. இந்த சமூகத்துல வந்து நடிப்பு அப்படின்றது அவ்வளோ எளிது. கண்ணாடி முன்னாடி அழுது பார்த்து வச்சுக்கேன். பக்கத்துல அம்மா சொன்னே, நீ என்னென்ன நடிக்கிற? எங்க தெரிஞ்ச ஒரு நண்பர், ஹஸ்பண்ட் ஒய்ஃப், அறிவானவங்க. ஹஸ்பண்ட் வந்து பெரிய இன்ஜினியரு, அம்மா வந்து அவங்களும் இன்ஜினியரு. அவங்க என்ன சொல்றாங்க, உன் பையன் சின்ன பையன், சார் இந்த பையன் நல்லா நடிக்கிறான் சார். நாங்கள் ஏன் மாதிரி நடிக்கணும்? சும்மா இருக்கும்போது ஏன் நடிக்கணும்? ஏதாவது கேரக்டர் கொடுத்தா தான் நடிக்கணும். சும்மா இருக்கும்போது ஏன்? அவங்க சொல்றாங்க, எப்படி டாக்ஸ் இப்ப பாருங்க நடிக்கணும் பாருங்க. ஏய் தம்பி, அழுகணும்னா அழுது கட்டுறோம். எனக்கு ஏதாவது வச்சு சமூகம் எப்படி இருக்கு பாருங்க. ஒரு ஆர்டிஸ்ட் பாருங்க, அவனை அந்த படம் இதுக்காகவே பாருங்க. ஏன் அந்த பாப்பாவையும் சோமசுந்தரத்தையும் பார்க்கணும்? அஞ்சனாவுக்கு ஏன் நீங்க வந்து பார்க்கணும் அப்படின்னா, சோமசுந்தரத்தை ஒரு சீன்ல குட்டிச்சிட்டு தண்ணியில கிடக்குறாரு. ஒரு நண்பன் வந்து தூக்குறான். அவர் 7 அந்த கேமரா மேல வந்து டாப் ஆங்கிள் கொஞ்சம் ஒரு 3/4 இருக்கு. அவர் திரும்பி பார்க்கறாரு. எனக்கு நெஞ்சே வெடித்து போடுச்சு. 27 வருஷம் சினிமாவை ஒத்து பார்த்துக்கிட்டு மிகச்சிறந்த நடிகர்களோட நடிச்சுக்கிருக்கேன். ட்ரெயின்ல மிகச்சிறந்த நடிப்பவங்க என் தம்பி வந்து விஜய் சேதுபதி கொடுத்துருக்கான். நான் அந்த சோமசுந்தரனுடைய அவன் திரும்பி இந்த உலகத்தை பார்க்குறான். இடதுபுறம் திரும்பி அதை டைரக்டர் சொல்லி கொடுக்கவே முடியாது. There is a territory where director cannot enter. Only an actor with extraordinary sensibility, with a zero ego, he performs. நண்பர்களே, அந்த ஒரு ஷாட்டுக்கு நீங்க கொடுக்குற 150 ரூபாய் ஈக்குவல் ஆயிடும். உடனே ஒரு குரூப் போய் எழுதும், என்ன அப்படி பிடிக்கிட்டாரு, நாங்களும் தான் பார்த்தோம், இப்ப திரும்பினாரு, அவ்வளவுதானே எழுதுங்க. நம்ம என்ன பண்ண முடியும்? நம்ம தான் தராசு வச்சிருக்கோமே. மிஸ்கின் சொல்லிட்டு அவங்க கல் இந்த பக்கம் வச்சிருக்கோம் சொல்லு, அதுக்குதான் பண்றேன். 25 வருஷம் என்னை திட்டி 25 வருஷத்துக்கு இவனுக்கு ரசிகர் பண்றாங்க. கண்டினியூஸா தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்ப நீங்க இங்க இருக்க ஜெனரேஷன், நியூ ஜெனரேஷன் என்ன பாக்கணும்? நடிப்பு அப்படின்னா என்னன்னு ஒரு இழவே தெரியல. இது நடிப்பே கிடையாது, இது ஆப்பு, இது அவலட்சணம், அழுக்கு. ஒரு மனிதன் எங்க நடிக்கிறான் அப்படின்னா, கடுமையான பொய்யை சொல்லும் போது நடிக்கிறேன். எங்க வீட்டுல வந்து நான் வந்து 10 பைசா திருடுறேன். எங்க அம்மாவுக்கு தெரியாம. எங்க அம்மா வந்து அப்படியே பாத்ரூம்குள்ள போகும்போது அப்படி நீளமான அப்படி போயிட்டு போவாங்க பாத்ரூம்ல. அப்புறம் வெயிட் பண்ணேன். அந்த டேபிள்ல அந்த செம்பு இருக்கும், ஒரு வெள்ளியில செம்பு இருக்கும். நான் அம்மா உள்ள போனோன்னு கையை விட்டு அப்படி எடுப்பேன். அதுக்காக வெயிட் பண்ணிட்டே இருப்பேன். பட்டப்பட்டப்பட்டு இருக்கும்.
எடுத்து 20 நாள் சக்சஸ் ஆச்சு. 21 நாள் போன வெளியே அப்படியே கையை விட்டு கீழே உழுந்து கீழே அட்டி அப்படியே நிக்கிறேன். நமக்கு தெரியல என்ன பண்ண அப்படின்னா நடிப்பு எவ்வளவு கஷ்டமா இருக்கு. அப்ப நான் வந்து எங்க அம்மா நடிக்கிறேன். இல்லம்மா நான் திருடவே இல்லை மாட்டேன். எங்க அம்மா கருத்து எங்க அம்மா தெரியல. ஆக்சுவலா நான் என்ன பண்ணேன், நான் திருடவே இல்லைம்மா என்ன பண்ணாங்க, ஒரு தீக்குச்சி எடுத்து பற்ற வச்சு இங்கே பற்ற வச்சு அழைச்சி தொட்டாங்க. எங்க அம்மா சொல்லி கொடுத்தா நீ நல்ல நடிகை நல்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு நடிகன் அப்படின்றவன் வாழ்நாள் முழுவதும் ஒரு பெரிய பேக்ட்ராப்ல அதுக்கு பின்னாடி வந்து முத்துசாமி அப்படின்னு ஒரு பெரிய கலைஞர் இருக்கான். முத்துசாமி வந்து ஒரு மிகச்சிறந்த சிறுகதைகள் எழுதியிருக்காரு. ஒரு வாழ்ந்த ஒரு பெரிய ஒரு இந்தியாவினுடைய ஸ்டான்லி ஸ்டாட்ஸ்கி அவரு. அங்க இருந்து அவன் நுட்பத்தை பார்த்து வந்திருக்கான். அப்ப அவன் ஒரு டெக்ஸ்ட் புக் சமூகம் ஒரு மனிதன் எப்படி நடிக்கிறான்னு எப்படி பார்த்துக்கணும். அந்த பாப்பா நடிச்சிருக்கா. நான் சொன்னேன் படம் பார்த்து வந்து போதுண்டி உனக்கு அப்படின்னு. நீ ரொம்ப வெயிட் பண்ணிட்டு பாரு, பயங்கரமான கார்கள்லாம் வாங்கி பெரிய லெவலில் நடிக்கணும்னு நினைக்காத. உன் லைஃப்ல ஒரு சத்யஜித் ரே படத்தில் நடிச்ச அளவுக்கு நீ நடிச்சிட்டு போதும். ரொம்ப எக்ஸ்ட்ராடனரியான ஒரு இந்த படத்தில் வந்து நான் வந்து இப்போ என்னன்னா நம்ம வந்து என்ன நினைக்கிறோம்னா சினிமாவை முழுக்க கேளிக்கையாவே பார்ப்போம். போனோடனே மச்சான் 5 நிமிஷத்துல பாட்டு வருது. அப்புறம் என்ன இதுதான் வீட்டில் நடந்துகிட்டே இருக்கு. ஒரு சினிமான்றது என்னங்க, ஒரு பெரிய டிசிப்ளின், ஒரு தவங்க. சினிமா என்ன நடக்குது, உள்ள போறீங்க, செல்லெல்லாம் ஆஃப் பண்ணி உள்ள வைக்கிறீங்க. அவன் வந்து நாதல்லாம் போடுவான், அதெல்லாம் அங்கேயும் பேய்கள்லாம் வரும். அது சின்ன குழந்தைக்கெல்லாம் வந்து வரும். சின்ன குழந்தை இதெல்லாம் வந்து அதுக்கப்புறம் வந்து சிகரெட் பிடிக்காதீங்க, அது பிடிக்காத 2 நிமிஷம் வரும். எதுக்கு போடுறாங்கன்னு எனக்கு தெரியல. சிகரெட் நிப்பாட்டினா முடிவு போகுது. ஒரே ஒரு வார்த்தை சிகரெட் நிப்பாட்டினா முடிஞ்சு போச்சுக்காரு. படம் ஃபுல்லா சிகரெட். அவன் என் படத்துல யாராவது குடிச்சாங்கன்னா கீழே பிடிக்காதுன்னு உடலாத்துக்கிறது. இவ்வளவு போரா இருக்குல்ல. உடம்புட்டா தெரியுமே, அதை விட்டாதான் பரவாயில்ல என்ன. அதெல்லாம் போட்டு ஒரு படத்துல போகும்போது ஒரு மனிதனை காட்டும். ஒரு என்ன அழகான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனான ஒரு இடம் சினிமா. அந்த மாதிரி ஒரு சினிமா. ஸோ ஒரு கேளிக்கையாக மட்டும் சினிமா வந்து நீங்க இந்த படத்தை பார்க்காதீங்க. நான் சொல்றேன், இந்த படத்தை பார்க்காதீங்க, ப்ளீஸ் வராதீங்க. சமூகத்தின் மேல உங்களுக்கு, உங்க மேல உங்களுக்கு, உங்க குழந்தைகள் மேல உங்களுக்கு, உங்க தாய் தந்தையர் மேல, உங்க நண்பர்கள் மேல, உங்க பக்கத்து வீட்டுல இருக்க ஒரு நாய் மேல உங்களுக்கு அன்பு இருந்தா கூட நீங்க நல்ல திரைப்படங்களை தேடி போய் பாருங்க. கேளிக்கை படங்களை பார்க்கணும், வேடிக்கை படங்களை பார்க்கணும். அது ஒரு ஆர்ட் ஃபார்ம். ஒரு எப்படி சொல்றது, ஒரு சப் ஆர்ட் ஃபார்ம். This is a great art form. The great art form எடுத்து இந்த படத்துல வந்து அந்த பாரிட்டே எந்திரிச்சு அவன் நடிச்சிருக்கான். எனக்கு அவன் வந்து ஜமால நடிச்சான். படம் பார்க்கல, ஜமான்னாங்க. என்னடா மத்த ஜமான்னு விட்டுட்டான். என் தம்பி வந்து கேட்டான், என்னடா ஜமா பார்க்கல. சரி ஜமா பார்க்கல விட்றா, என்னடா பார்க்கலாம் தவிர. அவன் தான் அப்பப்போ வருவான், வந்து ஒரு 2 ட்ரிங்க்ஸ் போட்டிருக்கான் கூட. இந்த படத்துல அவன் வந்து ஒரு அடிக்டட். அதாவது எப்படி அடிக்டட்னா தி அடிக்டட். அதாவது வந்து உலகத்தை பார்த்துட்டு அவன் வந்து உடல் மொழி டைரக்டர் வாங்கியிருக்கான். முக பாவனைகள் எல்லாமே அவன் வெளியிட்டிருக்கான். எவ்வளவு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். அதாவது அந்த ஒரு கேரக்டர் பார்க்கறதுக்கு நீங்க 4 வாட்டி இந்த படத்தை பார்க்கலாம். ஒரு ஹோப்பே இல்லாத ஒரு கடைசியில் வந்துட்டு போற ஒரு கேரக்டர். வாட் அ பியூட்டிஃபுல்லி எட்ஜ்ட், வாட் அ பியூட்டிஃபுல்லி ரிட்டன் கேரக்டர், வாட் அ பியூட்டிஃபுல்லி டைரக்டட் கேரக்டர். வெரி ப்ரௌட் ஆஃப். தாடி அன்னைக்கு தாடி எடுக்க சொன்னேன். ஆக்சுவலா அது ஒரு பெரிய டேரக்டர் மாதிரி தாடி எல்லாம் அழகா தானே மூஞ்சி. such a fantabulous experience இந்த படத்தை நான் பார்த்தது. இவர் இந்த படத்தை பார்க்கும்போது நான் அப்படிதான் சொல்றேன். எப்பயுமே ஒரு மேடையில் வந்து பேசும்போது இந்த படம் நல்லா இருந்துச்சு, இந்த படத்தை ஒரு பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு அப்படின்னு போனேன்னு வச்சுங்களேன்.
அதுக்கு நான் எங்கேயாவது போய் பாத்ரூமில் போய் எங்கேயாவது வலிக்கு விழுந்துருக்கலாம். ஸோ ஐ ரியலி வாண்ட் டு டெல் சம்திங். இட்ஸ் எ பியூட்டிஃபுல் மூவி. எனக்கு என்னன்னா 2025 இந்த வர நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ரொம்ப நுட்பமாக தெரிஞ்சிச்சு. ஏன்னா அந்த 75-80 வருடம் சினிமாவை பார்த்து புளிச்சு போன புளி ஏப்பம் தெரியும் சொல்லலாம், புளிச்ச ஏப்பம்னு சொல்லுவாங்கல்ல, அந்த புளிச்ச ஏப்பம் தான் எல்லாமே. நானும் வெற்றிமாறன் நம்பிக்கலாம் மறந்துட்டு என்ன பண்றது அப்படின்னு, ஆனால் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஏன்னா எங்களுக்கு வந்து ரைட்டர்ஸ் ஹெல்ப் பண்ணிகிட்டே இருக்காங்க, எங்களுடைய ஆத்தர்ஸ் எங்களுக்கு வந்து எப்பயுமே ஹோப் கொடுத்துட்டே இருக்கு. இப்போ இன்னைக்கு வர்ற ஆளுங்க தே டேக்கிங் பியூட்டிஃபுல் மூவிஸ், எக்ஸ்ட்ராடினரி மூவிஸ். இந்த படம் தமிழ் சினிமாவில் வந்து இந்த படத்தை போய் நீங்கள் போயிட்டு நீங்கள் வந்து தரசை எடுத்துகிட்டு போயிட்டு இந்த படம் ஃபர்ஸ்ட் ரீல் நல்லா இருந்துச்சு, செகண்ட் ரீல் நல்லா இருந்துச்சு, தேர்ட் ரீல். அந்த படத்தில் வந்து அந்த ரீஹாப் சென்டரில் நடக்கிற அவுட்ஸ்டாண்டிங் காமெடி நீங்கள் தமிழ் சினிமா பார்த்துருக்கீங்க. மனிதர் எங்க இந்த யார் சார் இது சார் உங்களா சார் மாறு என்ன பர்ஃபார்மன்ஸ், என்ன ஒரு பெரிய டாக். ஸோ இந்த படத்தை நீங்கள் வந்து எப்படின்னா உங்கள் சுயத்தை அவுத்து வச்சுட்டு உங்களுடைய அப்சஷன் எல்லாம் அவுத்து வச்சுட்டு அப்படியே ரொம்ப அமைதியாக பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ வெரி பியூட்டிஃபுல் டேல், இட்ஸ் அ மாடல் டேல். இது வந்து ஒரு எக்ஸ்ட்ராடனரி உங்களோட சிந்தனையை தூண்டுது. ஒரு குடும்பம் அதாவது எப்படின்னா நம்ம எல்லாருமே லைஃப்பை வைக்காரியஸாக தான் பார்ப்போம். நம்மள்கிட்ட இல்லை பக்கத்து வீட்டுக்கார குடிக்காரன், நம்மள்கிட்ட இல்லை பக்கத்து வீட்டுக்கார ரேபிஸ்ட்டு, நம்ம இல்லை பக்கத்து வீட்டில் பொண்டாட்டி அடிக்கிறான், இல்லையா பக்கத்து இருக்கிற பொண்டாட்டி அடிக்கிறான், நானும் அடிக்கிறேன். அவன் கூட ஏதோ ஒரு வகையில் அவன் குடிக்கிறான்னா அதுக்கு நாமும் ஒரு காரணம். இந்த சமூகத்தில் சமூகம் வந்து எப்படின்னா ஒரு சிலந்தி வரைதான், ஒரு இடத்த தொட்டா எந்த படம் அதிரும். சமூகம் எல்லாம் எவ்ரிதிங் இஸ் இன்டர்கனெக்ட். இந்த படம் ஒரு எக்ஸ்ட்ராடினரி படம். இந்த படம் பாருங்க. ஐ எம் வெரி ப்ரவுட் டு சீ திஸ் ஃபிலிம். வெரி ப்ரவுட் டு சீ திஸ் ஃபிலிம். ரொம்ப நான் பார்த்தேன், ரொம்ப சந்தோஷப்பட்டேன். விமர்சனம்லாம் நீங்கள் பண்ணுவீங்க, நீங்கள் வழக்கம் போல பண்ணுவீங்க. ஒரு கோட் அடிச்சுட்டு போய் பாருங்க படத்தை. அப்படி விமர்சனம் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இல்லை சும்மா போய் பார்த்து ஒரு கோட்டை வெளியே வந்து அடிங்க. இது ஒரு விளையாட்டு தான் சொன்னேன். ரொம்ப ஒரு ஜென்யூனான படம். ரொம்ப ஒரு ஆழ்மனத்துல இருந்து ஒரு இளைஞன் ஒரு குழந்தை எடுத்திருக்கான். அவன் இன்னும் தமிழ் சினிமாவில் அவன் உயிரோடு இருக்க வரைக்கும் நல்ல படங்கள் பண்ணுவான். ரொம்ப நாளைக்கு அப்புறம் அவன் வந்து டைட்டில் போடும்போது தேங்க்ஸ் கார்டில் போகும்போது சிங்கிஸ் ஐட் மேத் ஒன்று போட்டிருந்தான். நான் அப்படியே ஷாக் ஆகிடுச்சோம். ஒரு சிங்கிஸ் மேத்யோ ஐட் மேத்தோ படித்தவன் மட்டும்தான் அந்த சமூகத்தை அவ்வளவு நேசிக்க முடியும். ஒரு சிங்கிஸ் ஐட் மேத்தோ படித்தவன் மட்டும்தான் ஒரு மனிதர்களை எப்படி உற்று பார்க்க முடியும்னு அவன் கற்றுக்கான். அவன் பெரும் கலைஞன் அவன் கற்றுக்கிட்டான். டால்ஸ்டாய் டாஸ்டாவ்ஸ்கி ஒரு படி மேலே போனவன் ஆக்சுவலாக சிங்கிஸ் ஐட் மேத்தோ. நாங்கள்லாம் சிங்கிஸ் ஐட் மேத்தோ முதல் ஆசிரியனோ இல்லை குல்சாரியோ அல்லது ஜமீலாவோ படிக்காமல் நான்லாம் இந்த மேடல் இருந்துக்க வாய்ப்பே. ஸோ அவனை அந்த பார்த்தவொடனே எனக்கு அவ்வளோ சந்தோஷம், ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணேன். நல்ல படங்கள் நீ பண்ண போகிற ஃபுல்லாக அதுக்கு நீளம் அவன் ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக ஒர்க் பண்ணியிருக்கான். தேங்க்யூ ஸோ மச். வாட் அ பியூட்டிஃபுல் ஈவினிங்.